ஓஹோ! ஃபர்ஸ்ட் இயர் வேணுமோ? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டேர்ம் மேம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும். விலங்குகள் உலகம் ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ் மேம். ஒண்ணும் இல்ல. விலங்குகள் உலகம் என்ன அர்த்தம்? அந்த அந்த வீட்ல விலங்குகள் மட்டும் தான் இருக்கும். அந்த காட்டுல விலங்குகள் மட்டும் தான் இருக்கும். தமிழகத்திலே மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? புக்ல இருக்கு, அதை எழுதிக்கோங்க. தமிழகத்திலே மிகப்பெரிய புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம், ஈரோடு. முண்டந்துறை. சத்தியமங்கலம், ஈரோடு. எழுதிட்டீங்களா? அது புக்ல இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன்னு அர்த்தமா? நான் ரிமூவ் பண்ணிடுவேன் தெரியும். ரெக்கார்டிங் போதும்னு தெரியும். எழுதிச்சமா? எழுதியாச்சு. பேஜ் நம்பர் சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம படிக்க போறது ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றத கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம படிக்க போறது தமிழ்நாட்டுல 2வது பெரிய புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டுல 2வது பெரிய புலிகள் காப்பகம், அவ்வளவுதான். ஷார்ட்கட் திரு கலா முண்டம் அவர்களே. திரு கலா முண்டம் அவர்களே. திருனா திருநெல்வேலின்னு அர்த்தம். கலானா களக்காடு, முண்டம் அவர்களே அப்படின்னா முண்டந்துறைன்னு அர்த்தம். களக்காடு முண்டந்துறை எங்க இருக்குன்னா, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த முண்டந்துறை அப்படின்றது ஒரு புலிகள் காப்பகம். முண்டந்துறை அப்படின்றது ஒரு புலிகள் காப்பகம். இது மட்டும் தான் பெருசா இருக்கிறதுலே அப்படின்னா இல்ல. இதோட பரப்பளவு 895. இதை விடவே பெருசா ஒன்று இருந்துச்சு. 900 சதுர கிலோமீட்டருக்கு மேலேயே இதை விடவே பெருசா ஒன்று இருக்கு. அதுதான் சத்தியமங்கலத்துல இருக்கக்கூடிய ஈரோடு. அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். அப்ப ஃபர்ஸ்ட் புலிகள் காப்பகம் எது? சத்தியமங்கலத்துல ஈரோடு மேம். மா பேஜ் நம்பருக்கே ரொம்ப நேரம் ஆச்சுமா. 32 மேம். 32 மேம். 32ஆ? எஸ் மேம். 32. ஓகே. யாராவது காமெடி பார்த்திருக்கீங்களா? கீழே ஏதோ மாட்டு சாணியும் மனுஷன் சாணியும் இருக்கும். ஒருத்தர் எடுத்து நல்ல வேலை நக்கி பார்த்தேன், புளிக்குது, நல்ல வேலை அதை நான் மிதிக்கல அப்படிமா. பாத்திருக்கீங்களா? ரோட்ல இருக்கலாம் சத்தியமா புளிக்கும். ரோட்ல இருக்கிறதுலாம் சத்தியமா புளிக்கும். ரோட்ல இருக்கிறதுனா ஈரோடு, சத்தியமா அப்படின்னா சத்தியமங்கலம், புளிக்கும் அப்படின்னா புலிகள் காப்பகம். தமிழகத்தோட மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். 2 எது அப்படின்னா தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது அப்படின்னா இந்த முண்டந்துறை தான். நெக்ஸ்ட் போலாமா? மேம் அந்த கலா முண்டம் அவர்களே போட்டிருந்தீங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேம். திருனா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குமா, அவ்வளவுதான். திருனா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். கலா முண்டம் அவர்களே அப்படின்னா களக்காடு முண்டந்துறை ரெண்டுமே எங்க இருக்குன்னு கேட்டா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அவ்வளவுதான். தேங்க்ஸ் மேம். ஓகே. இங்க பாருங்களேன், எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2வது இருக்கா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல ஒண்ணுமே இல்ல. யானையை பத்தி பேசின்னு போட்டிருப்பாங்க. யானையில 2 இடம் தான் இருக்கு. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை, அவ்வளவுதான். 2 இடம் தான் இருக்கு. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. இதுலலாம் உங்களுக்கு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வேலை கூட்டுக்காரத்து கேட்கும் போது மேம் இதுக்கு நீங்க ஷார்ட்கட் சொல்ல, அதனாலதான் நான் குழம்புன்னு சொல்லக்கூடாது. ஏசியில உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தா யானை மாதிரி தான் ஆவாங்க. ஏசியில உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருந்தா யானை மாதிரி தான் ஆவாங்க. யானை மொத்தம் 2 வகை தான் இருக்கு. ஏசிய யானை, ஆப்பிரிக்க யானை.
ஏசியா அப்படின்னா ஆசியான்னு அர்த்தம். ஆசியாவுக்கு தான் இங்கிலீஷ்ல ஏசியா. ஆசியா அப்படிங்கிறதா இங்கிலீஷ்ல ஏசியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏசில உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டா யானை மாதிரி தான் ஆவாங்க. இன்னொன்னு யானைகள் ஆண்கள் மட்டும் தான் ரொம்ப தந்திரமா யோசிப்பாங்க. இந்த பொண்ணு எப்படி கழட்டி விடலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னு. பெண்கள்லாம் பாவம் அப்புறாணி. யானைகள் மட்டும் தான் தந்திரமா சாரி ஆண்கள் மட்டும் தான் தந்திரமா இருப்பாங்க. ஆண் யானைக்கு மட்டும் தான் தந்தம் இருக்கும். பெண் யானைக்கு இருக்காது. ஆண் யானைக்கு மட்டும் தான் தந்தம் இருக்கும். ஆண்கள் மட்டும் தான் தந்திரமா இருப்பாங்க. ஏசில உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டா யானை மாதிரி ஆயிடும். எழுதியாச்சா? எழுதியாச்சு எழுதியாச்சு மேம். அவ்வளவுதான். அதாவது ஆசிய யானையில ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆப்பிரிக்க யானையில 2லயுமே என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானையில. அவ்வளவுதான். எப்படி மேம் இது ஆசிய யானை, இது ஆப்பிரிக்க யானை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இத ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். முதல்ல இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது. 2வது தடவ படிச்சவங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா, ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது பெருசா இருக்கும். அத வச்சு இது ஆசிய யானை தான். இது ஆப்பிரிக்க யானை தான் கண்டுபிடிச்சிட முடியும். இன்னொன்னு எப்போதுமே யானை நந்தினி மியூட் போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. எப்போதுமே யானைகள்லாம் கூட்டமா மட்டும் தான் வாழ்வாங்க. யானைகள்லாம் கூட்டமா மட்டும் தான் வாழ்வாங்க. ஒரு கூட்டம்னா தலைமை வேணும். யானைகள்னா கூட்டமா மட்டும் தான் வாழ்வாங்க. கூட்டம்னாவே தலைமை வேணும். எல்லா யானைக்கும் ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் எதுக்காக இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க? உணவுக்காகவும், தண்ணிக்காகவும் மட்டும் தான். இல்லாட்டா யானை நவுறவே நவுறாது. யானைகள் உணவுக்காகவும், தண்ணீருக்காகவும் மட்டும் தான் இடம்பெயர்ந்துட்டே இருக்கும். அப்படி அவ்வளவு தேவைப்படுதா அப்படின்னா, ஆமா. ஒரு நாளைக்கு 250 கிலோ புல்லு சாப்பிடும். 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 250 250 கிலோ புல்லு சாப்பிடும், 65 லிட்டர் தண்ணி தண்ணி குடிக்கும். யானை குவாட்டர் மட்டும் தான் சாப்பிடும்னு நினைக்காதீங்க. ஆரஞ்சு ஜூஸும் குடிக்கும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். யானை குவாட்டர்னா கால்வாசின்னு அர்த்தம். 250. யானை குவாட்டர் மட்டும் தான் சாப்பிடும்னு நினைக்காதீங்க. ஆரஞ்சு ஜூஸும் குடிக்கும். ஆரஞ்சு 6, 5. குடிக்கணும் தண்ணி குடிக்கும். அந்த 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 ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஐயனார் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேம். சின்ராஜு சரண்ராஜா ஜானகிராமன் மேடம். ஓகேமா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எழுதியாச்சா? யானை கோட்டை சாப்பிடும், ஆரஞ்சு ஜூஸும் குடிக்கும். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி. யானை ரொம்ப ரொம்ப மிகுந்த ஞாபக சக்தி கொண்டது. பாசமான விலங்கும் கூட. யானை என்னைக்குமே யாரையுமே தாக்காது. அதோட வழித்தடத்தை யாராவது குறுக்கிடும் போது மட்டும்தான் அப்படியே நம்ம வேரோட புடுங்கி நம்மள சாய்ச்சிட்டு போயிடும். யானைக்கு கண் பார்வை ரொம்ப கம்மி. யாரெல்லாம் வந்து குண்டா இருக்காங்களோ அவங்களாம் யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் வந்து அளவுக்கு மீறி இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கண் பார்வை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசென்ட்டா. கண் பார்வை யாராவது ஓவர் ஒபிசிட்டி ஆவறீங்க அப்படின்னா, பிபி, சுகர் தானா வர ஆரம்பிச்சுரும். அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. உடல் எடை கூடுவதனால என்ன வரக்கு வாய்ப்பு இருக்கு? பிபி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு இருக்கு. அதே மாரி கண் பார்வையும் குறையும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. யானைக்கு கண் பார்வை தெரியாதுல்ல. அதுக்கு பதிலா கேட்கிற சக்தியும், மோப்ப சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளவுதான் யானை. இப்ப யானையோட கதையெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். நான் ரிப்பீட் பண்றேன். கரெக்ட்டா பாருங்க. திருப்பி நீங்க உங்க மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கோங்க. யானைன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஒண்ணுமே இல்ல. யானை 2டே 2 தான் பிரிக்க முடியும். ஏசி போட்டு ஆப்பிள் சாப்பிட்டா யானை மாரி ஆயிடுவ. ஏன்னா ஏசி போட்டு ஆப்பிள் சாப்பிட்டா ஏசியன் அதாவது ஆசிய யானை. இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகள்ல 2 விதமா பிரிக்க முடியும். என்னது? ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். ஆண்கள் தான் தந்திரமா இருப்பாய்ங்க. பெண் யானைக்கு பாவம் அப்புறாணி தந்தம் இருக்காது. இப்ப ஆப்பிரிக்க யானைக்கு மட்டும் இல்ல 2க்குமே இருக்கும். ஆப்பிரிக்க யானைக்கு 2க்குமே இருக்கும். சரி எப்படி ஆசிய யானை இது ஆப்பிரிக்க யானை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா, ஆசிய யானைய விட ஆப்பிரிக்க யானைக்கு என்ன பெருசா இருக்கும்? காது ரொம்ப பெருசா இருக்கும். அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி யானை எப்படி வாழும்? யானை எப்பவுமே கூட்டமா தான் வாழும். கூட்டமா வாழ்னா தலைமைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லா யானை கூட்டத்துக்கும் அதுல இருக்க தாய் யானை தான் தலைமை தாங்கும். அதாவது பெண் யானை தான் தலைமை தாங்கும். எதுக்கு போகணும் தலைமை தாங்கணும்? எதுக்கு போயிட்டே இருக்கு? ஆமா உணவுக்காக போயிட்டு தான் இருக்கும். காட்டுல இல்லாததா? ஆமா அவ்ளோ சாப்பிடுமா? ஆமா ரொம்ப சாப்பிடும். என்னது? ஒரு நாளைக்கே 250 கிலோ சாப்பிடும். 250 கிலோ புல்லு, இலை, தழை 250 கிலோ சாப்பிடும். கற்பனைக்கு எட்டாதது அதெல்லாம். நம்ம சாப்பாடு பார்சல் சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுறோம்? 1/2 கிலோ. அதிகபட்சமா 1 கிலோ. நம்ம 250 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ட என்ன
வேலிடிட்டி இருக்குமோ அந்த அளவு சாப்பிடுமா ஒரே ஒரு யானை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 250 கிலோ புல்லு சாப்பிடும், 65 லிட்டர் தண்ணி குடிக்குமா. நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க மாட்டோம். அதுக்கு எல்லா டாக்டரும் 1000 தடவ சொல்லணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க, 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு. குடிக்க மாட்டோம். ஆனா யானை எத்தன லிட்டர் தண்ணி குடிக்குது? 65 லிட்டர். 65 லிட்டர் தண்ணி குடிக்குது. அந்த 65 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால தான் யானை ரொம்ப நினைவாற்றல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது நானும் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க குளிச்சா எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களோ, அதே மாரி தண்ணி குடிச்சா உங்க மூளை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். தண்ணி குடிச்சா உங்க மூளை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அப்ப யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்டது. ரொம்ப பாசமான விலங்கு கூட எல்லாத்த விடயும். அப்புறம் ஏன் எல்லாத்தையும் அடிக்குது, குத்துது? அது நல்ல விலங்கு தான். அதோட பாதையில குறுக்கிடாத வரைக்கும். அதோட வழித்தடத்துல யாராவது குறுக்கிட்டு போனாங்க அப்படின்னா, தாக்கி எறிஞ்சிடும், வேரோட அழிச்சிரும் அவ்வளவுதான். யானைக்கு கண் பார்வை ரொம்ப கம்மி. வந்ததுக்கு அப்புறம் தான் யாரையுமே தாக்கும். யானைக்கு கண் பார்வை ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. அதனாலேயே கேட்கும் திறனும், மோப்ப சக்தியும் அதிகமா இருக்கும். எங்கேயாவது ஆளுங்க இருந்தா கண்டுபிடிச்சிரும். எங்க வாழைப்பழம்னாலும் கண்டுபிடிச்சிரும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் யானை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எத குடுத்துருப்பாங்களா விலங்கு அப்படின்னா, கரடிய பத்தி குடுத்துருப்பாய்ங்க. அட கரடி மண்டையா! அப்படின்ற மாரி மனுஷன் மாரியே கரடி. மனுஷன் மாரியே கரடி. மனுஷன் மாரி தானே கரடி நடக்கும். அதனால தான் நம்ம டெடி பேர ஃப்ரெண்டா வச்சுக்கிறோம் அடிக்கடி. ஏய் கரடி மாரி தானேப்பா மனுஷன் மாரி தானப்பா கரடி நடக்கும். இல்லையா? எந்த விலங்காவது அப்படி நடந்திருக்கா? கரடி ஒரு மாரி நடக்கும். அது ஒரு அனைத்துண்ணி. கரடி ஒரு அனைத்துண்ணி. ஆனாலும் அதுக்கு ரொம்ப புடிச்சது கரையான். கரடி ஒரு அனைத்துண்ணி. ஆனாலும் அதுக்கு ரொம்ப புடிச்சது கரையான். கரனே வரும் பாருங்க. கரடி, கரையான். கரனே வரும். கரடிக்கு பழங்களும் பிடிக்கும், தேனும் பிடிக்கும், மலர் பிடிக்கும், காய் பிடிக்கும், கனி பிடிக்கும், புற்று ஈசல் பிடிக்கும். இதெல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடும். சரி ஒரு கரடி அவனும் சொல்லுவான்ல, கரடி மாரி இருக்கான் பாரேன், கரடி மாரி. அப்படி என்னதான் கரடி? கரடி எத்தன கிலோ இருக்கும்? கரடியோட வெயிட் சொல்றாங்க. நல்லா வளர்ந்த ஒரு கரடி எத்தன கிலோ இருக்கும்? 160 கிலோ இருக்கும். 160 கிலோ இருக்கும் ஒரு கரடி. 160 கிலோ இருக்கும். சரி கரடி தேன் சாப்பிடும், தேன் சாப்பிடும்னு சொல்றீங்களே, நம்ம தேன் கூட்டுல கை வச்சாவே புடிச்சு புடுங்கி எரிஞ்சிரும் தேனு. கரடி எப்படி சாப்பிடும்? அதான் முடி இருக்குல்ல. அதோட முடி பார்த்திருக்கீங்களா? செம்ம அடர்த்தியா இருக்கும். அப்போ தேன் சாப்பிடும்போதும், அந்த தேனீ கடிக்காம இருக்கிறதுக்கு, கொட்டாம இருக்கிறதுக்கு எது பாதுகாப்பா இருக்கு? அதோட முடி பாதுகாப்பா இருக்கு. இவ்வளவுதான் கரடி பத்தி சொல்றாங்க. கரடின்னு எடுத்துட்டா கரடி ஒரு அனைத்துண்ணி. அது எல்லாத்தையுமே சாப்பிடும். பழம் சாப்பிடும், தேன் சாப்பிடும், கீழ விழுந்த மலர சாப்பிடும், காய் சாப்பிடும், கனி சாப்பிடும், புற்று ஈசல கூட சாப்பிடும். ஆனா ரொம்ப புடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் எதுன்னா கரையான். அதான் கரன்னு சொல்லியிருக்கேன். கரடி, கரையான். நல்லா வளர்ந்த ஒரு கரடி எவ்வளவு கிலோ இருக்கும் அப்படின்னா 160 கிலோ இருக்கும். 160 கிலோ இருக்கும். கரடிய பார்த்தா பதறாத. அது ஒரு 0. கரடிய பார்த்தா பதறாத. அது ஒரு 0. 160 கிலோ வெயிட் இருக்கும். அது நல்லா புடிச்சதுன்னா கரையான். அவ்வளவுதான். தேனீக்கள் கொட்டாம இருக்கும்போது என்ன பண்ணும்? அந்த தேன் தேன் சாப்பிடுறதுனால தேனீக்கள் கொட்டுமே அப்படின்னா, இல்ல அதோட அடர்த்தியான முடி இதுல காப்பாத்தும். முடிஞ்சுச்சு. இப்ப என்ன இதுல என்ன படம் இருக்கு? புலி இருக்கு. புலிய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஒண்ணுமே இல்ல. இரவுல மட்டுமே வேட்டையாடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப மட்டும் தான் வேட்டையாடும்? இரவில். இரவுல. இரவில் மட்டும். இரவுல மட்டுமே வேட்டையாடும் இயல்பை கொண்டது எதுனா புலிதான். புலிகள் என்னைக்குமே தனித்து மட்டும் தான் வாழும். ஒவ்வொரு புலியும் அதுக்கான எல்லைய வகுத்துக்க ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம தேசிய விலங்கா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அத பத்தி பெருமையா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். புலிகள் தனக்குன்னு ஒரு எல்லைய வகுத்துக்கும். அத தாண்டி வேற ஒரு புலி போகாது. இத தாண்டி இன்னொரு புலி வராது. தனக்குன்னு ஒரு எல்லைய வச்சுக்கும். புலிகள் வந்து தனித்து மட்டும் தான் வாழும். சரி அது எத்தன நாள் அது பிரெக்னன்ட்டா இருக்கும்? அந்த புலிகள் தான் நமக்கு தேவை. ஏன்னா புலிகள் தான் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 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 மாசம் தான் புலி 90 நாள் தான். 90 நாள் தான். 3 மாசம் குட்டி போடணும்னா அப்ப எவ்வளவு புலிகள் இருந்திருக்கணும்? ஏன் புலிகள் அழிஞ்சே போகுது அப்படின்னா கேள்விக்குறி. கருவுற்ற ஒரு புலி ஒரு ஒரு பிரெக்னன்ட்டான ஒரு புலி எத்தன நாள்ல ஒரு குழந்தைய தத்தெடுத்து ஒரு குழந்தை எடுத்து குடுக்கும் அப்படின்னா 90 நாள் தான். அதாவது 2 அல்லது 3 மாசத்துல குட்டிய குடுத்துரும். அந்த புலி தன்னோட குட்டிய பக்கத்திலேயே வச்சு ஒரு 2லிருந்து 3 வருஷம் வரைக்கும் வளர்க்கும் அதுவே. ஒரு காட்டோட வளத்த தீர்மானிக்கிறது, ஒரு காட்டோட வளத்த தீர்மானிக்கிறது புலி மட்டும் தான். அதுதான் பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. என்ன பண்புள்ள விலங்கு? அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுக்குதுல்ல. கரெக்ட்டா ஒரு இடம் வச்சுக்குது. கரெக்ட்டா அந்த குழந்தை பொறந்தோனே ஒரு 2 வருஷம் கூடயே இருந்து சொல்லிக் குடுக்குது. ஃபர்ஸ்ட்டு அதோட பண்புள்ள விலங்குன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், இப்ப நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க. திருப்பி இன்னைக்கே இன்னொரு 10,000 சம்பாதிச்சுட்டீங்க. ஐயோ! போதுங்க எனக்கு 10,000 மத்தவங்களுக்கு குடுப்பீங்களா? இல்ல. குடுக்க மாட்டீங்க. ஆனா புலி என்ன பண்ணும் தெரியுமா? புலி தனக்கு தேவையான விலங்கு உணவு வந்து வேட்டையாடி சாப்பிட்டுரும். அதுக்கப்புறமா ஏதாவது விலங்க குடுத்தா கூட, அது வேட்டையாடாது. உயிருள்ள விலங்கு கூடயே வந்து விளையாண்டா கூட எதுவுமே பண்ணாது. அப்படியே கிடக்கும்.
ஒரு தடவை வேட்டையாடி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு புலிய வேட்டையாடாது. அதுக்கு இளம் ரத்தம் மட்டும் தான் பிடிக்கும். சூடான ரத்தம் மட்டும் தான் பிடிக்கும். அது வேட்டையாடி வச்சுட்டு கொன்னுட்டு நாளைக்கு இத சாப்பிடலாம்னு நினைக்கவே நினைக்காது. காட்டுக்கு அரசன், சிங்கம் நம்ம சீன் போட்டுக்கிறோம். மத்தபடி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே யார தான் சொல்றாங்க? புலிய தான் சொல்றாங்க. சிங்கம் ஏன் வந்து சொன்னுச்சா? நான் தான் காட்டுக்கு ராஜான்னு. உண்மையான காட்டுக்கு ராஜா புலி தான். அதுதான் பண்புள்ள விலங்கு. அதுதான் காட்டோட வளம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புரிகிறதா? 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 காட்டுக்கு அரசன் நம்ம சிங்கம் சொல்றோம்ல. அதனால சிங்கத்த பத்தி ஒரு 2, 3 வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. சிங்கத்திலயும் எப்படி யானைகள் எத்தன பிரிவு இருக்காங்க? என்னென்ன யானை இருக்கு? ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை. ஆப்பிரிக்கா யானை. அதே மாரி சிங்கத்திலயுமே ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 இருக்கு. சிங்கத்த பத்தி பேசுறோமே, நம்ம நாட்டுல சிங்கம் இருக்கா? அப்படின்னா இருக்கே. இந்த பக்கத்துல கூட குஜராத்ல இருக்கே. கிர் சரணாலயத்துல ஆசிய சிங்கங்கள் வாழுது. குஜராத்ல இருக்கக்கூடிய கிர் சரணாலயம். ஆண்டுகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிர் சரணாலயம் எப்ப கட்டப்பட்டுச்சு? எப்ப தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1965ல. அது அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? சிங்கம் படத்துல தானே வரும். சுத்துதே உந்தன் பின்னாலே அப்படின்னு ஒரு பாட்டு வருமே. ஏதாவது பாட தெரியாது. எடுத்து குடுத்தா தானே நீங்க தான் எடுத்து குடுத்தா தான் உண்டு. காலில் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே. எப்புட்றா? அடுத்த செகண்டே வருது தானா? திருப்பி சொல்லுங்க. காதலில் ரிப்பீட் பண்ணுங்க. வந்தாலே காதல். கால் ரெண்டும் தன்னாலேன்னு. அப்புறம் காத்தா காத்தா சுத்துதே சுத்துதே உந்தன் உந்தன் பின்னாலே. பின்னாலே. அதுல சம்திங் இந்த கிறு கருன்னு ஒரு லைனா வரும். ஒண்ணும் இல்ல. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாலே சிங்கம் குஜாலா கிறுன்னு ஆயிடுவாரு. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாலே சிங்கம் அப்படியே கிறுன்னு ஏறி குஜால் ஆயிடுவாரு. சிங்கம் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாலே சிங்கம்னா நீங்க சூர்யா நினைச்சுன்னு இருப்ப. சிங்கம் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாலே கிறுன்னு ஏறி குஜால் ஆயிடுவாரு. கிர்ன்னு ஏறி குஜராத் ஆயிடுவாரு. கிர் தேசிய பூங்கா குஜராத். இதெல்லாம் ஜிகேலயும் உங்களுக்கு கேட்பாங்கன்னு அர்த்தம். புரிகிறதா? இது ஸ்கூல் புக்ல இல்லைன்னா எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக்ல ஓகே மேம். சிங்கம் ஆரஞ்சு குடிச்சாலே சிங்கம் ஆரஞ்சு குடிச்சாலே கிர்ன்னு ஏறி குஜராத் ஆயிடுவாரு. சிங்கம் ஆரஞ்சு குடிச்சாலே கிர்ன்னு ஏறி குஜராத் ஆயிடுவாரு. சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல. சாதாரண பனிசூரம் படிச்சா கூட மப்பி ஏறிடுது அப்படின்ற மாதிரி. இப்ப என்னதான் சொல்ல வர? சிங்கம் பெரிய ஆளா, புலி பெரிய ஆளா அப்படின்னா, நீளம், உயரம், எடை, பருமனு, வெயிட், பலம், வேட்டையாடுற திறன் இது எல்லாத்துலயுமே சிங்கத்தை விட புலி தான் பெஸ்ட். புரிகிறதா? நீளமா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், எடையா இருக்கட்டும், குண்டா இருக்கட்டும், பருமனா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், வேட்டையாடுற திறனா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே சிங்கத்தை விட புலி தான் பெஸ்ட். அதனாலதான் இயற்கை விஞ்ஞானிகள்லாம் காட்டுக்கு அரசன் புலின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப மான் பார்த்துட்டு இருக்கோமா? இத பத்தி ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சருகமானு, மிலாமானு, வெளிமான், நிறைய மான் இருக்கு. ஆனாலும் நம்ம அழகா நினைக்கிறது புள்ளிமான் தான். அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? குரூப் பாஸ் பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க. இங்க இடம் இருக்கா? இங்க இடம் இருக்கா? இங்க இடம் இருக்கா? இங்க இடம் இருக்கா? இங்க இடம் இருக்கு. ஒண்ணுமே வேணாம். லாஸ்ட் பக்கத்துக்கு வந்துருங்க. இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்கு உங்களுக்கு. டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும். யார் யார பத்தி எழுதுறீங்க? யானைன்னு போடுறீங்க. 2டே லைன் தான். ஏசி ஆப்பிள்னா ஆசி யானை, ஆப்பிரிக்க யானை. ஆசி யானைக்கு 2ஆ பிரிக்கிறீங்க. ஆண் தந்தம். இங்க பெண் இல்ல. இங்க 2க்குமே போத் தந்தம். முடிஞ்சு போச்சு. யானையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அந்த யானைன்னு போட்டிருக்கும் போதே கீழ பிரிச்சுட்டீங்கல்ல, அது பக்கத்துல இந்த இடத்துல ஒரு முட்டை போட்டு யானை 250 புல்லு. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும் 65. வேற ஏதாவது யானைய பத்தி இருக்கா? கண் பருவ மங்கலு. முடிஞ்சு போச்சு யானைய பத்தி எழுதிடுறீங்க. உடனே பக்கத்துல என்ன போடணும்? புலி. உடனே அப்புறம் கரடி போடணும். கரடி பத்தி என்ன எழுதிருக்கீங்க? கரடி பத்தி என்ன இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதோட அனைத்துண்ணி. அப்புறம் எல்லாமே சாப்பிடும். கரையான் பிடிக்கும். 120 தேனீ காப்பாத்துது. அவ்வளவுதான். கரடினாவே கரையான் பிடிக்கும். என்ன காப்பாத்துறதுக்கு? தேனீட்ட இருந்து முடி காப்பாத்து 160 கிலோ இருக்கும். 160 கிலோ இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சோனே நீங்க அலைன்மென்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவ அந்த பாடத்த பார்க்கும்போது இப்ப நான் எப்படி சொல்றேன்? கையில எதுவுமே கிடையாது. இப்ப நான் மாடியில நின்னுட்டு இருக்கேன். கையில எதுவுமே கிடையாது. அதனால இந்த புக்லயும் நான் பார்க்கல. ஏன்னா புக்ல பார்க்குற மாரி தான் கிறுக்க முடியுமா? புக்லயும் பார்க்கல. அப்ப புக்ல பார்க்கலன்றத தாண்டி புக்ல அங்கங்க தெரிஞ்சா கூட இப்ப இந்த இந்த படத்த பத்தி தான் நானும் சொன்னேன் ஆக்சுவலா.
யானையை பார்த்தா யானையை பத்தி சொன்னேன். அடுத்து புலியை பார்த்தேன் புலியை பார்த்து சொன்னேன். கரடியை பார்த்தேன் கரடியை பத்தி சொன்னேன். அவ்வளவுதான். அப்ப அதாவது பார்த்த உடனே அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு வரும். அதையும் எழுதி வச்சிடணும். இப்ப என்னென்ன சொன்னோம் எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ரா என்ன சொன்னோம்? தேசிய போர் எந்த வருஷம்? 1965 சிங்கம் ஆரஞ்சு குடிச்சா கிருநீர் குஜாலா 1965 அவ்வளவுதான். ஆசிய யானைகள்ல ஆண் பெண் யானைகள் என்ன வேறுபாடு இருக்கும்? ஆண் தந்தம் இருக்கும், பெண் தந்தம் இருக்கும். வேறுபாடு தந்தம் தான். தமிழகத்துல புலிகள் காப்பகம் எங்கெங்க இருக்கு? முண்டந்துறை. மத்ததெல்லாம் என்னது? கோடியக்கரை, வேடந்தாங்கல், கூந்தல் என்னது? பறவைகள் சரணாலயம். அது தெரியுதா? நம்ம பழைய புக்ல ஷாக்கெட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆறாவது பழைய புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பெரிய ஒரு கட்டக்கட்டி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வேட்டைக்காரன் பார்த்தோமா? கோடியக்கரை நாகப்பாம்பு கடிச்சா கோடிதான் எடுக்கணும். கோடி எடுக்கணும். கோடி எடுத்துட்டு நாகப்பாம்பு கொத்துனா போதும் கோடி எடுத்துட்டு வந்துருவாங்க. கூந்தல் குளம் நெல்லு சாப்பிட்டா கூந்தல் நீளமா வளரும். அவ்வளவுதான். நீ நெல்லை மாவட்டமா? திருநெல்வேலியா? திருநெல்வேலி. அவ்வளவுதான். நெல்லு சாப்பிட்டா கூந்தல் நீளமா வளரும். திருநெல்வேலி. நெல்லு சாப்பிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இது எல்லாமே பறவைகள் சரணாலயம். முன்னதுரை மட்டும் என்னது? திருக்கலா முண்டம் அவர்களே, திருக்கலா முண்டம் அவர்களே நீங்க புளிசோறு சாப்பிடுவீங்களா? அவ்வளவுதான். திருக்கலா முண்டம் அவர்களே நீங்க புளிசோறு சாப்பிடுவீங்களா? அவ்வளவுதான் ஷாக்கெட். நெக்ஸ்ட் காடு பிளஸ் ஆறு, அதான் காட்டாறுன்னு வருது. ஆன்சர் ஏதான். காடு பிளஸ் ஆறு காட்டாறு. அனைத்து கூட்டல் உண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி. டெல்லி ஆன்சர். நேரம் பிளஸ் ஆகி நேரமாகி. ஏ ஆன்சர். வேட்டை பிளஸ் ஆடிய, வேட்டை யாடிய. எழுதியாச்சா? காற்றின் வார்த்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை, தாயான தலைமை தாங்கணும். பெண் யானை. கரடியை தேடிட்டு இருந்து எது காப்பாத்தும்? முடி. முடி. வெரி குட். கதை புரிஞ்சுச்சு ஆக்சுவலா? அவ்வளவுதான். மேம் அதுல தெரிந்து கொள்வோம்னு இருக்கு, அது வேண்டாம். என்னமா தெரிந்து கொள்வோம்? இந்த வனக்கல்லூரி வந்து மேட்டுப்பாளையத்துல இருக்கு. வனக்கல்லூரி மேட்டுப்பாளையத்துல இருக்கு. வனத்துக்குள்ள இறங்கினாவே மேட்டுக்கு போன்னு கோவப்படுறாங்க. வனத்துக்குள்ள இறங்கினாவே மேட்டுக்கு போன்னு கோவப்படுறாங்க. மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் அது. வனத்துக்குள்ள போனாவே மேட்டுக்கு ஏறு. அதாவது கீழே நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் ஒரு வயலுக்குள்ள இறங்கினாவே அப்பா கோவப்படுவாங்க. நீ போ கரை ஏறு போ, நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். வனத்துக்குள்ள போனாலே மேட்டுக்கு ஏறு எப்படி கோவப்படுறாங்க. மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம். யானைகளை பத்தி இவ்வளவு தூரம் அனுத்தணும்ல. யானை தினம் எழுதிக்கோங்க. ஆகஸ்ட் 12. 12th படிக்கும் போது ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட்டு குண்டாயிட்டேன் யானை மாதிரி. ரிப்பீட் பண்ணுங்க. 12th படிக்கும் போது ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு யானை மாதிரி குண்டாயிட்டேன். எழுதுங்க ஃபாஸ்டா எழுதுங்க. எழுதியாச்சா? இந்திய வனமகன். இந்திய வனமகன் இந்த தலைவரை தவிர நீங்க எதுவும் படிக்க மாட்டீங்க. இந்திய வனமகன்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். அவர் பேரு ஜாதவ் பையன். இந்திய வனமகன் ஒரு பட்டம் அவர் கொடுத்துருக்கோம். ஏன்? பிரம்மபுத்திரா அதோட ஆத்து நடுவுல ஒரு மணல் தீவு ஒண்ணு இருக்கு. அதுல ஒண்ணுமே விளையாதுன்னு சொல்லிட்டாங்க. மணல் தீவுல மூங்கில தவிர ஒண்ணுமே வளராது, அது ஒரு மணல், தண்ணி கூட அதுல நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. காட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சாதாரண இடத்துலயே காட்டை உருவாக்குறது 30 வருஷம் ஆகும், மேலேயே ஆகும். இவர் 30 வருஷமா கஷ்டப்பட்டு அந்த மணல் தீவை மிகப்பெரிய காடா மாத்திருக்காரு. எப்படிப்பா தண்ணியே நிக்காதே, தண்ணி எவ்வளவு தண்ணி போட்டாலும் உள்ள போட்டாலும் அப்படியே உள்ள இழுத்துக்குமே, தண்ணியே நிக்காதே, எப்படி இந்த மணல்ல போய் ஒரு காடா மாத்துறேன் அப்படின்னா பதிவு பண்றாரு. ஒவ்வொரு மரத்துக்கு மேலையும் ஒரு பானையை கட்டி விட்டுருவேன், தண்ணியை ஊத்தி அந்த பானையில ஓட்டை போட்டு விட்டுருவேன்.
சொட்டு சொட்டு சொட்டா இறங்கும். எதுக்கும் தண்ணி இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த பானை எப்பெல்லாம் காலையில திருப்பி வந்து ரீஃபில் பண்ணிடுவேங்கிறாரு. அவர் யூஸ் பண்ண வியூகம் அதுதான். ஒரு வெள்ளம் திடீர்னு வந்துச்சு. அந்த வெள்ளத்துல பாம்புலாம் அடிச்சுட்டு வந்துச்சு. அந்த பாம்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் விலங்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து அப்படி டெவலப் ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் யானை இந்த காட்டுக்குள்ள பார்த்தேன். அன்னைக்கு தான் போய் நான் நிம்மதியா தூங்குனேன். மண்புழு, சிவப்பு கட்டணம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மண்ணோட தன்மையவே மெருகேத்துருச்சு. அது என்னோட மண்ணோட தன்மையை மாத்துறதுக்கு உதவுனுச்சு. அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சி சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு கட்டெரும்பு எங்க வீட்ல எடுத்துட்டு வந்து விட்டேன். அது ஒரு 4, 5 பெருகுனுச்சு. அதுக்கப்புறம் நாள்தோறுமே டெய்லியுமே நூத்துக்கணக்கான கட்டெரும்பு புடிச்சு வந்து காட்டுக்குள்ள விட்டேன். அந்த கட்டெரும்புகள்லாம் ஊறி, 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 ஊறி இந்த மண்ண தேய்ச்சு பெரிய, பெரிய துகளா குட்டி, குட்டி துகளா மாத்திருச்சு. கட்டெரும்பு ஊற, 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 ஊற மண்ணோட தன்மை சின்னது சின்னதா மாற ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே காடு அங்கங்க அப்படியே பச்சை பசேல்னு ஆக ஆரம்பிச்சுருச்சு. அங்கங்க தல காட்டுனுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே இங்கேயும் கால்நடை வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே வளமான காடு உருவாயிடுச்சு. இங்க எல்லா விலங்கு இருக்கிறதுனால யானை இங்க தங்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பப்ப புலிகள் வந்து போகும். புலிகள் வந்ததும் முடிவு பண்ணிட்டேன். இது காட்டோட முழு சர்க்கிள் முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா புலிகள் தான் காட்டோட வளம். அந்த புலிகள் வந்துச்சுனாவே உணவு சங்கிலி ஃபுல்ஃபில் ஆயிடும். புலிகள் வருதுனாவே இங்க மான் வர ஆரம்பிச்சிடும். மான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லா விலங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லா விலங்கும் இங்க இருக்கிறதுனால இது உணவு சங்கிலி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு காடா உருவாயிடுச்சு. இந்த காடு உருவாக்க தான் எத்தன வருஷம் கஷ்டப்பட்டேன்? 30 வருஷம் கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்து நம்ம போட்டுருக்கோம். யார் இங்க வந்தது? யார் ஒரு பேட்டி எடுத்தது அப்படின்னா, என்னோட காட்ட ஒருத்தர் பார்த்துட்டு, என் காட்ட பத்தி விசாரிச்சுட்டு, ஒரு யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர்ஸ் யாருன்னா, ஒரு ஒரு வனவிலங்கு ஆர்வலர். அவரு அந்த அளவு ரொம்ப ஒரு ஆர்வலர் அவரு. அவரு ஒரு இன்ட்ரெஸ்டா வனவிலங்கு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாரு அவரு. அந்த யூடியூப் சேனல்காரன் ஒருத்தன் வந்தான். அவர் பேரு ஜிட்டு கலிட்டா. ஜிட்டு கலிட்டா. டிஸ் டி ஜிட்டு கலிட்டா அப்படின்றவர் வந்து என்ன பேட்டி எடுத்து இங்க போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு காடே மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விருது இது எல்லாமே. அவரு தான் நன்றி சொல்லணும்னு முடிச்சிருப்பாருங்க. இப்படி ஜாதவ் பையங்கள பத்தி முதல்ல ஒரு நியூஸ் வெளிய வந்துச்சுன்னா, அது என்ன இதழ் அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இவ்வளவுதான் இந்த பாடம் ஃபுல்லாவே. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம். இவர் பேரு ஜாதவ் பயங். இவர் பேரு ஜாதவ் பயங். இவர் எத்தன நாள் கஷ்டப்பட்டாரு அந்த கார்ட உருவாக்குறதுக்கு? 30 வருஷம். இவ்வளவு எழுதிருக்கணுமே மேல. இவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல. இவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல. இந்த இடத்துல மட்டும் தான் எழுதிருக்கணுமே. அப்படியே பக்கத்துல திருப்பிக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு திருப்பிட்டே இருக்கணும். திருப்பும்போது மேல இருக்க கண்டென்ட் மட்டும் தான் உங்க கண்ணுல தெரிஞ்சுட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? வெறும் 1/2 மணி நேரத்துல புக் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். மேல கண்டென்ட், கீழ கண்டென்ட். எங்க இருக்கோ அத அப்படியே அண்டர்லைன் பண்றீங்க. அவ்வளவுதான். அப்படி ஷார்ட்கட் எழுதுறீங்க. ஷார்ட்கட்லாம் உள்ள எழுதிருக்கணும். ஆனாலும் முக்கியமான வேர்ட்ஸ் திருப்பி மேல என்ன பண்ணிருக்கணும்? நோட் பண்ணிருக்கணும். ஜாதவ் பயங் 30 வருஷம். கட்டெரும்பு மண்ண மாத்துனுச்சு. விருது குடுத்தாங்க. வனமகன்னு. அதெல்லாம் பாக்ஸ்லயே குடுத்திருப்பாங்க. விருது குடுத்திருப்பாங்க. வனமகன் அப்படின்ற விருது குடுத்திருப்பாங்க. எந்த வருஷம்? அது ரொம்ப முக்கியம். 2012. எங்க விருது குடுத்தா ஏதாவது ஒரு இடம் வச்சிருப்பாங்களா? எந்த எந்த இடத்துல குடுத்தாங்க? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமே குடுத்துச்சு இவருக்கு. நேரு பல்கலைக்கழகம். ஜாதவ் பயலுக்கு என்ன குடுத்துச்சு? வனமகன் அப்படின்ற பட்டம் குடுத்துச்சு. ஆணி போனா ஆவணியில என் மகன் டாப்பா வருவான் அப்படின்ற மாதிரி 12th முடிச்சா மாமா ஃபாரஸ்ட் மேன் ஆவார்னு ஜாதகத்துல இருக்கு. ரிப்பீட் பண்ணுங்க. 12th முடிச்சா மாமா ஃபாரஸ்ட் மேன் ஆயிடுவாராம் ஜாதகத்துல இருக்கு. 12th முடிச்சா அம்மா பேசுறது கேக்குதா? மாமா ஃபாரஸ்ட் முடிச்சா மாமா ஃபாரஸ்ட் மாமா ஃபாரஸ்ட் மேன் ஆயிடுவாரு. ஆயிடுவாருன்னு ஜாதகத்துல இருக்கு. ஜாதகத்துல இருக்குன்னா ஜாதவ் பையன்னு அர்த்தம். 12th முடிச்சா அப்படின்னா 2012ன்னு அர்த்தம். இங்க பாருங்க இருக்கா? மாமா நேரு மாமா 2012 வனமகன் பட்டம். அம்மா பத்மஸ்ரீக்கு ஏதாவது நல்ல சாக்கெட் சொல்லுங்க. பத்மஸ்ரீ வேஷ்டி வச்சுப்போமா? பத்மஸ்ரீ வேஷ்டின்னு போடும்போது 15 மாதிரி வரும். அதுவே 15 மாதிரி வரும்ல மேம். அப்பதான் சாக்கெட் சொல்லியிருப்பேன். விளங்குது. பட் ஏதாவது பூஜை சொல்லுங்க. அந்த இடத்துல போய் அந்த ஞானம் இதெல்லாம் வரணும்ல. அம்மா இப்ப ஏதோ வேஷ்டியை பத்தி ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சுல, என்னது அது? சேர சோழ வேஷ்டின்னு சம்திங். என்ன பாட்டு அது? யாராவது சொல்லுங்க பாப்போம். வேட்டி வேஷ்டி
அந்த மாதிரி வருவாங்க சேர சோழி வேட்டி கட்டு சேர சோழ பாண்டியனா சேத்துக்குன்னு பாஞ்சிட்டு வருவாங்க எல்லாம். எகிரி குச்சிட்டு பாஞ்சிட்டு தான் வருவாங்க. மாமா வேஷ்டி கட்டினாவே பாஞ்சிட்டு வருவாரு. மாமா மாமானே போக வேணாம். மாமா தான் வேலை முடிஞ்சுட்டாரு. மாமா இல்ல மேம். ஆமா இல்ல மாமா இல்ல. வேஷ்டி கட்டினா பாஞ்சிட்டு வருவாங்க. நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மா ஜாதகம் பார்க்க பாஞ்சுக்கிட்டு போவாங்க. பத்மா இல்ல பத்மானா பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் ஏன் நிறைய இருக்கு. பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ அப்படின்னே போகும். பத்மஸ்ரீ அப்படின்னே போகும். நான் என்ன வச்சிருக்கேன்னா அந்த ஸ்ரீங்கும் போது இங்க பாருங்களேன் ஒண்ணு இப்படி இருக்குல்ல அதை அப்படியே ஸ்ரீயா மாத்திடலாம். சோ அதனால நான் 15 பாருங்க ஸ்ரீ மாதிரியே இருக்கும். சோ ஜாதவ பையங்க ஸ்ரீன்னு வச்சுப்போம்னு பார்த்திருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறான்னு வச்சுப்போம். ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறாங்க. ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறாங்க. ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறாங்க. செய்தியாச்சா? பக்கத்து ஸ்ட்ரீக்குன்னு போட்டுக்கலாமா மேம்? ஏம்மா அத்தா வேணாம் அத்தா. ஸ்ரீக்கு மட்டும் போடுங்க. மற்றது வேஸ்ட் மாத்திப்போம். ஸ்ரீக்கு மட்டும் போடுங்க. கண்டுபிடிப்போம். கூடிய விரைவில் கொஞ்சம் பெஸ்டா கண்டுபிடிப்போம். மறுபடியும் சொல்லுங்க. ஸ்ரீன்னு எல்லா வீட்லயுமே எல்லா ஊர்லயுமே ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸ்ரீதன்யா ஸ்ரீ அப்படின்னு. ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறாங்க. ஸ்ரீக்கு ஜாதகம் பார்க்க பாஞ்சு போறாங்க. மேம் அந்த 12th முடிச்சா மாமா ஃபாரஸ்ட் அது மட்டும் ஒரு தப்பு. அதான் சொல்லிட்டீங்களே நீங்களே. 12th முடிச்சா மாமா ஃபாரஸ்ட் மேன் ஆயிடுவாருன்னு ஜாதகத்துல இருக்கு. அவங்க வேற எதாவது கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேம் அவங்க சொன்னதுதான் மேம் லாஸ்ட் மட்டும் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் போலாமா? அம்மா இப்போ ஜெயராமனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு கேட்டு சப்போஸ் என் பொண்ணை கேக்குறாரு. நான் குடுக்கலன்னு சொல்லிட்டேன். ஜெயராமன் என்ன ஒர்க் பண்றான்னு தெரியல. நான் குடுக்கலன்னு சொல்லிட்டேன். இப்ப வீட்டுல அவங்க என்ன சொல்லுவாங்க? டாக்டர் படிச்சிருக்கான் புள்ளன்னு கௌரவமா போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை என்ன வேலைன்னு தெரியல நான் சொல்லிட்டேன். அப்ப நான் ஒருவேளை நல்ல வேலையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? கௌரவமா டாக்டர் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வா ஜாதகத்தை. கௌரவமானா கவுகாத்தி. கௌரவமா அப்படின்னா கவுகாத்தி. மதிப்புறு முனைவர்னா டாக்டர் பட்டம் அர்த்தம். மதிப்புறு முனைவர் பட்டம்னா டாக்டர் பட்டம் அர்த்தம். டாக்டர் பட்டம். இது எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. கௌரவமா டாக்டர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு வா. கௌரவமா டாக்டர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு வா. டாக்டர் பட்டம் கவுகாத்தில கொடுத்தாங்க ஜாதவுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நந்தினி நியூஸ் நெக்ஸ்ட் பாருங்க. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது ஔவையார். அதுலயே இருக்கும் ஔவை. அணு ஔவை ஆனே வந்துடும். அதே மாதிரியே கடுகை துளைத்து கடலை புகட்டி சொன்னது இடைக்காடு தான். எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறம் தான் இடையில கடுகு போடுவோம். இடையில கடுகு போடு. கடுகுன்னு ஸ்டார்ட் பண்ணா இடைக்காடு தான். இங்க வரும் ஒண்ணுமே இல்லம்மா. இந்த இடத்துல அணுன்ற வார்த்தை இருக்குல்ல அதை அப்படியே தூக்கிட்டு கடுகுன்ற வார்த்தை சேர்க்கணும். அவ்வளவுதான். இந்த அணு அப்படியே தூக்கிட்டு கடுகுன்னு போட்டுருணும். அவ்வளவுதான். கடுகை அப்படின்னு சேர்த்துக்கணும். கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா இடைக்காடனார். இடையில தான் கடுகு போடுவாங்கன்னு எழுதிக்கோங்க. இடையில தான் கடுகு போடுவாங்க. எழுதியாச்சா? ஒழுக்காரா கொள்க ஒருவர் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. நீங்க எதை ஒழுக்கமா வச்சுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, அப்படியே நான் கரெக்டா இருக்கேன். நான் வந்து ஐயனாட்ட மட்டும் தான் பேசுவேன். வேற யாரையும் பேச மாட்டேன். நான் வந்து எங்க வீட்டுக்கார தவிர மத்த யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். இல்ல நான் வந்து என் லவர் தவிர யார்கிட்ட சேட் கூட பண்ண மாட்டேன். ஹோப்பே கொடுக்க மாட்டேன். அது வந்து அப்படி ஒரு விஷயத்துல ஒழுக்கமா வச்சுக்க வேணாம்.
அது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஒழுக்கம்ன்றது உங்க நெஞ்சுல ஒழுக்க நெறியில ஃபர்ஸ்ட் எத வைக்கணும்ன்றாங்க? பொறாமை இல்லாத ஒரு குணத்த வைக்கணும். அதுதான் உண்மையான ஒழுக்கம். பொறாமை இல்லாத குணத்த வைக்கணும். ஒழுக்காறா கொள்க. அது ஒழுக்கமா வச்சுக்கோங்க. எத? ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்கு இல்லாத, பொறாமை இல்லாத குணத்த நீ ஒழுக்கமா வச்சுக்கோ. வாழ்வில் உயர்ந்துருவ அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர்கள், வானத்து தேவர்கள், கடவுள்லாம் உங்கள எடை போட்டு பார்ப்பாங்களாம். எப்படி எடை போட்டு பார்ப்பாங்க? ஒண்ணுமே இல்லாத, செல்வமே இல்லாத நல்லவன் எப்படி இருக்கான்? எதுவுமே இல்லாத, செல்வமே இல்லாத நல்லவன் எப்படி இருக்கான்? பொறாம கொண்டவன் இருக்க செல்வம். இது 2யும் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. எதையும் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. நம்ம யாரையும் சராசரி நிறுத்தி பார்க்க மாட்டோம். ஆனா, மேனோரையும் பார்ப்பானாம். தேவர்கள் பார்ப்பாங்களாம். சான்றோர்கள் பார்ப்பாங்க. நல்லா படிச்சவங்க பார்ப்பாங்களாம். இவன முன்னாடி வைக்கிறத விட இவன முன்னாடி வைக்கலாம்ப்பா. ஏன்னா, இவன் வந்து பணம் காசு இல்லாட்டி கூட நல்ல பையன். பொறாம இல்லாத பையன். இவன் பணம் காசு வச்சிருந்தாலும் பொறாம கொண்ட பையன். யாரையும் முன்னேற விட மாட்டான். ஆனா இவன் தலைவரா வேணாம். இவன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, சான்றோர்கள், உண்மையான சான்றோர்கள் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்களாமா. இவன் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பொறாமை கொண்டவன்ட்ட தான் செல்வம் இருக்கும். பொறாமை கொண்டவன் இருக்க செல்வம். பொறாமை அதாவது இப்ப பொறாமை இருக்கவன்ட்ட தான் செல்வம் இருக்குன்னு சொல்ல வரல. பொறாமையோட இருக்கவன்ட்ட இருக்க செல்வம் வேஸ்ட்டு. அதையும் பொறாமையே இல்லாதவன்ட்ட இருக்க வறுமைய கூட ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். 2 பேத்தையும் ஈக்குவலா வச்சு பார்ப்பாங்கன்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. புக் பேக்காவும் வரும் இது. இப்ப எனக்கு ஏதோ புடிக்கல. இப்போ யாரோ நீங்க இப்ப பையனா வந்து பேசுறது எனக்கு புடிக்கல. வா, போன்னு பேசிட்டாரு. இவ்வளவு தூரம் படிச்சதுக்கான அடையாளம் என்னது? வாங்க, போன்னு மரியாதையா பேசுறதுதான். அப்படி அப்படி வா, போன்னு பேசுறேன். எனக்கு அது புடிக்கல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு, ஐயா நீங்க பேசுறது எனக்கு புடிக்கல. வா, போன்னு பேச கத்துக்கோங்க. எனக்கு மரியாதை குடுக்க வேணாம். நீங்க படிச்ச படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆக்சுவலா நீங்க நடந்துக்கிறது, நீங்க பேசுறது, அப்ரோச் பண்றதெல்லாம் என்ன நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்றது வெளியில காட்டாது. நீங்க எப்படிப்பட்ட ஆண்மகன்றது வெளிய காட்டும். நீங்க எப்படிப்பட்ட படிச்சிருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் மத்தவங்க காட்டும். அப்போ நீங்க ஒருத்தர பத்தி நீங்க குறை சொன்னீங்கன்னா, அந்த பையன் குறைன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. இவன் அந்த பொண்ணையே இவ்வளவு குறை சொல்றானே, அந்த பையனையும் இவ்வளவு குறை சொல்றானே, இப்ப நம்ம போனா நம்மளும் இப்படிதான் குறை சொல்லுவோம் அப்படின்னு உங்கள பத்தி தப்பா நினைப்பாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நின்னு ஒரு விஷயத்த இப்படி பண்ணான்னு சொன்னா கூட சொல்லலாம். ஆனா பின்னாடி இருந்து யாரையும் குறை பேசக்கூடாதுன்றாரு வள்ளுவரு. கீழ குடுத்துட்டாரு பாருங்க. ஒருவருக்கு நேரே நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனா அவர் இல்லாத போது புறம் சொல்லவே கூடாது. கண்ணின்று கண்ணுக்கு முன்னாடி நின்னு கண் அற சொல்லினும் சொல்லற்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும். நேருக்கு நேரா நின்னு சொன்னாலும் சொல்லலாம். சொல்லற்க சொல்லாதீங்க. எத? முன் நின்று பின்னோக்கா சொல். முன்னாடி ஒரு பேச்சு பேசி, பின்னாடி ஒரு பேச்சு பேசாதீங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட். இத பண்ணல, அத பண்ணல, அத பண்ணல, இத பண்ணல, எங்க அம்மா, அப்பா இத பண்ணலன்றத விட, இப்ப பண்ணாங்கல்ல, ஒரு தடவ படிக்க வச்சாங்கல்ல, அதுக்கு நீங்க அம்மா, அப்பாவுக்கு என்ன பண்ணிருக்க? அப்போ ஏதிலார் குற்றம் போல், இப்ப மத்தவங்க குற்றத்த பாக்குற மாரி உன் குற்றத்தையும் பாக்கணும்ல. கரண்ட் எல்லாம் நான் படிக்கல. ஏன் மெழுகுவர்த்தி வச்சு படிச்சா என்ன இப்போ? கரண்ட் இல்லன்னு ஃபோன் ஒண்ணு தெரியுதுல்ல. அந்த ஃபோன்ல டார்ச் லைட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல லைட் அடிச்சு படிக்கலாம்ல. அப்ப கரண்ட் இல்ல, அரசாங்கம் செய்யலன்னு சொல்றத விட, உங்க கையில ஏதோ இருக்குல்ல. ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருந்தோம். அப்ப ஃபோனே இல்லாட்டி கூட மெழுகுவர்த்தின்னு ஒண்ணு இருக்கும். கரையே இல்லாம கடல்லயே மீன் இல்லன்னு சொல்ற கதையா இருக்கு. அவங்க ஊர்லயே மெழுகுவர்த்தி இல்லன்னு நான் சொல்ல முடியும்? அப்படி இல்லாம எங்கேயுமே இருக்காது. நடங்க, ரூ. 1 காசு இருக்கும். போய் மெழுகுவர்த்தி வாங்குங்க. ரூ. 2 தான் இருக்கும். இன்னும் உலகத்திலேயே ஒரு பொருள் விலை ஏத்தாம இருக்குன்னா மெழுகுவர்த்தி தான். எனக்கு தெரிஞ்சு. தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி மட்டும் தான். வாங்குங்க. அப்படி ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிருக்கு. மத்தவங்க குற்றத்த பாக்குற மாரி தன்னோட குற்றத்தையும் பார்த்தா எங்கேயாவது வாழ்வுல பிரச்சனை வருமா? துன்பம் வருமா? அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன இருக்குது ஆக்சுவலா? ஏதிலார் குற்றம் போல் போல். இந்த போலா, பொறைய, அன்ன, இன்ன, மான, கெடுப்ப, அற்று, தற்றுன்ற வார்த்தைலாம் வந்துச்சுன்னா, என்ன அது? உவமை. ஓமை அன்னைமே. புறைய, அன்ன, அற்று, தற்று. இந்த 5 வார்த்தை மட்டும் தான் வரும் ஸ்கூல் புக்குள்ள. போல, புறைய, அன்ன. போல, புறைய, அன்ன. அற்று, தற்று. இந்த வார்த்தைகள்லாம் வந்தாவே நீங்க என்ன போட்டுறணும்? உவமை அணி அப்படின்னு போட்டுருணும். நெக்ஸ்ட் பாருங்களேன். அதாவது உண்மையான அருள். உண்மையான அருள். அருள் மீன்ஸ் மரியாதை. அந்த இடத்துல நீங்க மரியாதை தான் அருள். மரியாதை தான் அருள். அதுதான் உண்மையான செல்வம். நீங்க ஒரு பணிவா பேசுறீங்க, அருளா இருக்கீங்க, தன்மையா இருக்கீங்க. அதுதான் உண்மையான செல்வமே. மத்தபடி காசு பணம்லாம் எவன்ட்ட வேணா இருக்கும். கெட்டவன்டையும் நல்லவன்டையும் இருக்கும். எவன்கிட்ட வேணா இருக்கும். எவன்கிட்ட வேணா இருக்கும். அது பிரச்சனையே இல்ல. அந்த இடத்துல அருள் தான் உண்மையான செல்வம் அப்படின்றது. இப்படிதான் சொல்லுவாரு.
ஒரு சைக்கோன்னு நினைக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு அவர அறிவிக்கிற மாரி, அருள்னு ஒரு டைட்டில் போட்டு, அருள் தான் செல்வம் பாரு. திருப்பி பொருட்செல்வம் தான் செல்வம் பாரு. அப்புறம் கேள்வி செல்வம் தான் செல்வம் பாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் செல்வத்துள் எல்லாம் இப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இங்க பாரு, எப்படியாவது எதையாவது பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு, காசு மட்டும் தான் உலகத்துல தேவை அப்படிம்பாரு. உன்ன ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? உன்ன ஒரு டம்மி பீஸா வீட்ல வச்சிருக்காங்களா? உன்ன ஒரு ஆளாவே மதிக்கலையா? எப்படியாவது காசு சம்பாதிச்சுரு. உன்கிட்ட வீட்ல இருக்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாமாப்பா? அப்படி பண்ணலாமாப்பா? இது செய்யலாமாப்பா? அப்படின்னு. இப்படி செய்யலாமாம்மா? அப்படி செய்யலாமாம்மா? இப்படி பண்ணலாமா பாப்பா? அப்படின்னு உன்ட்ட கேட்கறாங்கன்னா, அப்போ உங்கள்ட்ட ஏதோ காசு புழங்குதுன்னு அர்த்தம். உங்கள்ட்ட ஒரு போஸ்டிங்கோ, ஒரு பணமோ இல்லன்னா, உங்கள வீட்ல வீடு வேணாம், ஒரு நாய் கூட மதிக்காது. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். ஒரு பொருளா கூட மதிக்காத ஒரு ஆள இவ்ளோ பெரிய பொருளா மதிக்க வைக்கிற விஷயம் ஏதாவது இருக்குன்னா, அது பொருளுக்கு தான் இருக்கு. அந்த பொருள் பணம் தான் அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? "அருள் செல்வம் தான் செல்வம்" அப்படின்றாரு. நமக்கு ஏத்த மாரி வடை சுட்டுக்கலாம் அவ்வளவுதான். அப்புறம் இப்போ எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. இப்ப நான் சூப்பர்வைசர்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மேல ஒரு டீன் ஒருத்தர் இருப்பாரு. அப்படிதானே? எனக்கு மேல டீன் ஒருத்தர் இருப்பாரு. இப்ப நான் சூப்பர்வைசர். எனக்கு கீழயும் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ நான் சூப்பர்வைசர்ன்றதுனால தெனா வெட்டா சீன் போட்டுட்டு ஒரு 10 பேர் எனக்கு கீழ வேலை பார்க்குறவங்கள போய் காய்ச்சி மூச்சு கத்தி காத்தபடி அவங்கள அவமானப்படுத்தி நான் ஒரு கெத்த காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது தப்பு. ஏன்னா எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருல்ல டீன்னு. அப்ப என்ன யோசிக்கணுமா? நம்ம கீழ இருக்கவங்க திட்டமா என்ன யோசிக்கணுமா? நமக்கு மேல டீன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் நம்மள இது மாரி மானங்கனையா பேசினா, அந்த இடத்துல நம்ம எப்படி கூனி குறுகி நிப்போம்? அப்படித்தானே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிக்கணுமா? வலியார் முன் தன்னை நினைக்க, நமக்கு மேல இருக்கவன் நம்மள திட்டினா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கணுமா? எப்ப? தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நம்மள விட கீழ இருக்கவங்கள திட்டும்போதோ, அவங்க மேல போகும்போதோ, அவங்க மேல நம்ம ஏதாவது காட்டத்த காட்டும்போதோ, நம்ம எத நினைச்சுக்கணுமா? நம்மள மேல பெரியவன் இருக்கான்ல, அவன் நம்மள திட்டினா நம்ம என்ன நினைப்போம்? அப்படித்தானே இவங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நம்ம நினைச்சுக்கணுமா? ஒரு கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும்போது, தம்மை விட வலிமையானவர் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழ பாருங்க. இத நான் எப்பயும் சொல்லுவேன்ல உங்கள்ட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தைய. ஆமாவா? சிஸ்டர். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். நேத்து கூட எனக்கு காய்ச்சல்ன்னு சொன்னேன். அதுக்காக மேம் பொய் பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்னது? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். வாய்மைன்றது உண்மையா என்னது? மத்தவங்களுக்கு தீங்கு தராத சொற்கள். உண்மை பேசுறன்ற பேர்ல ஒருத்தவங்களோட வாழ்க்கைய கெடுக்கிறது உண்மையே கிடையாது. அது வாய்மையே கிடையாது. பாவச் செயல். உண்மை பேசுறன்ற பேர்ல சிம்பதி கிரியேட் பண்றதோ, உண்மை பேசுறன்ற பேர்ல மத்தவங்கள மாத்தி விடுறதோ, இல்ல மத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதோ, இல்ல மத்தவங்களோட முன்னேற்றத்த தடுக்கிறதோ உண்மையான வாய்மையே கிடையாது அது. திருவள்ளுவரே சொல்றாரு. வாய்மைன்றது உண்மையாவே என்னதான்? மத்தவங்களுக்கு தீங்கு தராத விஷயத்த பண்றது தான் வாய்மை. தீங்கு தராத சொற்கள பேசுறது தான் வாய்மை. புரிகிறதா? "தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்றார்." கஷ்டமா இருக்கா? ஒரே நிமிஷம் இரு. ம். அச்சச்சச்சோ! ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளத்தால் பொய்யாத உலகின் உலகத்தால் உள்ளத்துள் உலன். நம்ம ஜிகேலயும் படிப்போம். விவிலியத்து கூட வச்சிருக்காங்களாமா. விவிலியம்னா என்னது? பைபிள். விவிலியத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்காங்களாமா. எதை? சத்திய சோதனைய. காந்தியடிகள் எழுதின சத்திய சோதனை எதுக்கு வச்சிருக்காங்க? எங்க எங்க எதுக்கு ஈக்குவலா வச்சிருக்காங்க? பைபிளுக்கு ஈக்குவலா. உலகத்திலேயே ஒரு 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 நூலு பல முறை பல்லாயிரம் மொழிகள்ல பல்லாயிரம் தடவை அதிகமான பிரிண்ட் அவுட்டும் போடுறது எதுன்னா பைபிள் மட்டும் தானா. அப்படி பைபிள் வைக்கக்கூடிய இடத்துல எதை வைக்கிறாங்க? சத்திய சோதனை. யார் எழுதுனது? காந்தி எழுதுனது. காந்தி. அவர் முழுக்க முழுக்க அந்த உண்மை மட்டும் தான் பேசியிருக்காரு. அத படிச்சு பார்த்த சில பேர் காந்திய திட்டுறாங்க. பைத்தியமா? அத படிச்சதுனால அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சு. அவ்வளவு பச்சை உண்மை எழுதுனது யாரு? வரும் தலைமுறைகள் என்ன கெட்டவன் நினைச்சா கூட பரவாயில்லன்னு என் பொண்டாட்டிக்கு நான் செக்ஸ் டார்ச்சர் குடுத்துருக்கேன் தான். நானு ஒரு தடவ தண்ணி அடிச்சிருக்கேன் தான். நான் ஒரே தடவ ப்ராஸ்டிடியூட்ட போனேன் தான். விலை மாதர்ட்ட போனேன் தான். நான் ஒரு திருட்டு பையன் தான். நான் ஒரு தடவ போய் சொன்னேன் தான். அப்படின்னு தெளிவா நான் இப்படிதான், நான் செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன் தான் அப்படின்னு தெளிவா எழுதி வச்சிருக்காரு. அந்த ஒரு தடவ நான் பண்ணேன்றத வச்சு புடிச்சுக்கிறாங்க. அவரு அப்படியா? அவரு இப்படியா? அவரு இப்படின்னு சொல்றாரு. அது அவரே கைப்பட எழுதியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய நான் இப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் அவர் மேல 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இன்று வரைக்கும் எல்லார் கைகள்லயும் எல்லார் வீடுகள்லயும் காந்தி இல்லாத வீடு எங்கேயா இருக்கா? ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம் காந்தி இல்லாத வீடுன்னு. இருக்கா? இல்ல. காந்தி இல்லாத வீடு, காந்தி புழங்காத வீடே இருக்காது. கடன் வாங்கியாவது காந்தி வந்துருவாரு உங்க வீட்டுக்கு. அப்படித்தானே? அதுக்கு காரணம் அவர் பொய் சொல்லாம இருந்ததுதான். உள்ளத்துல உள்ளத்துல கூட நீங்க பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல உள்ளத்துல பொய் சொல்லாம அர்த்தம் இல்ல. உள்ளத்துல கூட மனசார கூட பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா, உலகத்துல எல்லாத்தோட உள்ளத்துலயும் நீங்க இருப்பீங்க. புரிகிறதா? நெக்ஸ்ட் எப்போதுமே நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் படிக்கும்போது சொல்லுவாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. சட்டம் இயற்றுங்க. நீங்க உங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பிளான் பண்ணுங்க. அப்புறம் ஈட்டலும். மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்க. ஈட்டலும். எல்லாத்தையும் ப்ராப்பரா சேவ் பண்ணி வைங்க. காத்த வகுத்தலும். எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஈட்டுறீங்க. எல்லாத்தையும் ஒண்ணு கலெக்ட் பண்றீங்க. கலெக்ட் பண்ணதை ஒண்ணா காத்து வைக்கிறீங்க. ஒரு இடத்துல ஒண்ணா பேக் பண்ணி வைக்கிறீங்க. அப்புறம் பேக் பண்ணதை பிரிக்கிறீங்க. இது தமிழ், இது இங்கிலீஷ், இது சயின்ஸ், இது பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி பிரிக்கிறீங்க. அப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே பிரிச்சு அழகா படிச்சீங்கன்னா உங்களை வெற்றி. இதுதான் உண்மையான அரசாங்கமும் கூட. இதுதான் உண்மையான அரசு வேலையை வாங்குறதுக்கு சூட்சமும் கூட. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. புக்கை வாங்கி வைக்கிறது காத்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட் பண்ணி இதான் இது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ஸ்பிளிட் பண்ணி படிக்க தெரியணும். அவ்வளவுதான். இந்த திருவள்ளுவர் பத்தி உங்களுக்கு எப்பவுமே டெய்லி படிச்சுதான் இருப்போம். முதற் பாவலர், பொய்யியல் புலவர், சென்னா போதார், அதோட அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எழுதியிருக்காரு. அறத்துல 38, பொருள் 70, இன்பத்துல 25, 133 அதிகாரம் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 இருக்குன்னா கூட ஒரு ஜீரோ சேர்த்தா 1330 இருக்கும். இது 3 பால் இருக்கிறதா முப்பால்னு சொல்றோம். எல்லா தெய்வமே கூட வந்து நிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அழகா. அதனால தெய்வ நூல்னு சொல்றோம். எந்த இடத்துலயுமே பொய் சொல்லவே இல்லை. அதனால பொய்யா மொழின்னு சொல்றோம் அப்படின்னு பல பேர்கள் இருக்கு. அம்மா இப்படி முட்டிக்கிட்டா இப்படி திருப்பி முட்டணும் தானே? சந்தோஷ் முட்டினா திருப்பி முட்டணும் போல கொம்பு முடிச்சிருமா அப்படிங்களா ஒரு பொண்ணு. ஆமாவா? ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்ற மாதிரி முட்டினா அரைஞ்சிருவேன். முட்டுனா உண்மையே யாரும் முட்டினா நீங்க டென்ஷன் ஆவீங்களா? இந்த தடவை முட்டிட்டு வருவீங்களா? முட்டினா அரைஞ்சிருவேன். அறத்துப்பால் முட்டு 3 8 முட்டினா அரைஞ்சிருவேன். முட்டினா அரைஞ்சிருவேன். செட்டியார்கிட்ட தான் பொருள் இருக்கும். ஆமா தானே? செட்டியார்கிட்ட தான் பொருள் இருக்கும். அம்மா நிறைய ஊர்ல செட்டியார் கடையே கடை வச்சிருப்பாங்க தெரியுமா? செட்டியார் கடை, மல்லிகை கடை நிறைய ஊர்ல செட்டியார் கடையே இருக்கும். இருக்குமா? என்னப்பா சொல்றது பார்த்தா எல்லா ஊர்லயும் இருக்குமோ? எங்க ஊர்லயும் இருக்கு செட்டியார் கடைன்னு. அது பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பேர் எனக்கு சொல்ல மாட்டோம். அதுவும் செட்டியார் கடை அவ்வளவுதான். சரிப்பா எழுதுங்கப்பா. செட்டியார் கடை அது பேரு. செட்டியார் கடைன்னு சொல்லுவோம். செட்டியார் கடை தான் பொருள் இருக்கும். செட்டினா 70.
செட்டியாட தான் பொருள் வாங்கணும். எழுதியாச்சா? எழுதியாச்சா? கோட்டை அடிச்சா இன்பமா இருக்குமா? எதாச்சு மேம். கோட்டை அடிச்சா இன்பமா இருக்குமா? இது வந்து ஜஸ்ட் காதொலி செய்தி. ஜெயராமன் மாதிரி ஐயனார் மாதிரி சோசியல் சர்வீஸ் ஓரியன்டர்லாம் என்கிட்ட காதல சொன்னது. அப்படி எதுவும் இல்ல மேம். கோட்டை அடிச்சா இன்பமா இருக்குமா? எழுதியாச்சா? அவ்வளவுதான். வாய்மை எனப்படுவது என்னவா? வாய்மைன்றது என்னவா? தீங்கு தரும் டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். செல்வம்னா யாருக்கு செல்வம்? பொறாமை கொண்டவர்களுக்கு செல்வம். பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் பிரிக்கிறது. பொருள் கூட்டல் செல்வம் பிரிக்கிறது. யாதெனின் யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு மாமி ஆன்சர். தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ ஏ ஆன்சர். புலி தங்கிய குகை. புலி தங்கிய குகை. மணி 7. மணி 7:10. மணி 7:10. கரெக்டா 7:12 வரைக்கும் நான் சொல்றது அப்படியே காது கொடுத்து கேளுங்க. போன் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. போன் கீழே வச்சிருங்க. போன் எல்லாம் கீழே வச்சிருங்க. புக்கு தான் கீழே வச்சிருங்க. மூடி வச்சிருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. புறநானூறு. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள். வரிசையாய் அமர்ந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்களம் போல் மென்னோம் எழிரும். புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையன்று. கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கழந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடி எண்ணம் எடுத்து போட்டால் பெருநறை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டு என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனானே தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் உன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு. மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றால் மனம் அடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிளவி ஒரு முறை. காயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிழா. முதுகில் என்றான் கழறுவாய். கிளவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாழை எடுத்தனள். முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன் அங்கு குப்புற விழுந்து கிடக்கும் மூளைக்கு பேர் போர் வீரனா. முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாத கண்ணாளன். அடடா, அவருக்கு பிறந்தானா? மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்து விட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானமென்றே ஒழிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவிவிட்டாய். மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்ந்தாய். தின்று கொளுத்த தோல் பாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையா? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினால் 80 நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பின குவியலிலே பொறு மூச்சு வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தாள் என்றாள். அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே? அப்படின்னு முடிக்கிறாங்க. என்ன இது சொன்னது? புறநானூறு. அவள்தான் முடிஞ்சிருச்சுமா புறநானூறு. விஷயம் என்னன்னா, அந்த அம்மா தான் இந்த அம்மா. அந்த அம்மா தான் இந்த அம்மா.
புளித்தங்கன குகையாம அந்த அம்மா வயிறு. இந்த அம்மாவோட அப்பா எங்க அப்படின்னா போர்ல போய் செத்து போயிட்டாரு. இந்த அம்மாவோட புருஷன் எங்க போர்ல போய் செத்து போயிட்டாரு. இந்த அம்மாவோட புள்ள இப்ப எங்க அந்த புள்ளையும் அமுச்சு வச்சிருக்கு போர்ல. போர்ல அமுச்சு வச்சுட்டு வீட்டுல வந்து என்ன பண்ணுது சாப்பிட்டு இருக்கு, சோறு போட்டு சாப்பிட்டு இருக்கு. அப்ப ஒரு பொண்ணு வந்து கேக்குது, எங்க உன் புள்ள அப்படின்னு. வந்து இந்த இடத்துல வீட்டுல இது ஒரு குட்டி வீடு. அந்த இடத்துல ஒரு தூணு பிடிச்சு நின்னு கேக்குது, எங்கம்மா உன் புள்ளன்னு. அவன் புலிடி, புலித்தவன குகை பாரு இங்க இருக்கு. ஒண்ணு என் வயித்துல இருக்கணும், இல்லன்னா அவன் எங்க இருக்கணும், போர் களத்துல இருக்கணும் அப்படின்னு முடியுது. கெத்த பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு புருஷனை போர்ல இழந்துருச்சு, அப்பாவும் போர்ல இழந்துருச்சு, தன்னோட புள்ளைய கூட போர்ல போய் இழந்துருச்சு. இழந்ததெல்லாம் பிரச்சனை இல்லையா, செத்து போச்சுன்னு சொன்ன உடனே ஏய் தாயான்னா காய் வெட்டாதான் செய்வாங்க. இங்க மேட்ரு அது கிடையாது. செத்தா பரவாயில்ல, காயம் வாங்கினது நெஞ்சிலியா மார்புலியா, மார்புலியா முதுகுலியான்றது. அது ஏன் சும்மா கேக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தன் குத்த வரான், நிமிர்ந்து நம்ம நெஞ்ச காட்டும் நெஞ்ச குத்திடுவான். பயந்து ஓடும் போது எங்க குத்துவான், முதுகுல குத்துவான். அதனால அப்படி இந்த அம்மா கேட்டிருக்காங்க. சிற்றில் நற்றுள் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ, உன் மகன் எங்க என வினவிய என் மகள் யாண்டு உளனாயினும் யாரியன், எங்க போனாலும் தெரியாது. ஆனா ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோற்றுவன் மாதோ போர்க்குளம் தானே அப்படின்னு முடியுது. நம்ம பேர் என்ன, காவல் பெண்டு. காவல் பெண்டு. இல் கூட்டல் அறம் என்பதே இல் அறம். அப்ப இல்னா வீடுன்னு அர்த்தம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. யாண்டு உளனோ அப்படின்னா யாண்டுன்னா எங்கன்னு தெரியல. கல் அலை அப்படின்னா கற்குகை. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். காவல் பெண்டு இந்த அம்மா சங்ககால பெண்பார் புலவர். சோழ மன்னன் போறவை. அம்மா இப்ப நான் பானையில ஒரு பாட்டு, அது புறநானூறு, ஃபுல் புறநானூரோட ஃபுல் ஹிஸ்டரியா சுருக்கி சொல்லிக்கேன்னு அர்த்தம். புரியுதா? புறநானூறுனா உங்களுக்கு அந்த வீரம், புரிஞ்சுது அந்த மேம். பெண்மணி அது அது நீங்க பாக்கணும். அதனால சொல்லுன்னு அர்த்தம். இந்த பாட்டோட கான்செப்ட் வந்துருங்க, அவ்வளவுதான். அந்த பொண்ணு கேக்குது, நம்ம அதை ஆன்சர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம அடுத்து வந்துட்டோம். காவல் பெண் அப்படின்ற சங்ககால பெண்பார் புலவர் ஒரு அம்மா. சோழ மன்னன் போறவை கோப்பர நற்கிள்ளி, அந்த அவரோட செவில் தாயா தான் இருந்தாங்க. கல்வியில ரொம்ப தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்கவங்க அந்த அம்மா. ஆனாலும் ஒரே ஒரு பாட்டு தான் பாட விட்டாங்க. அந்த ஒரு பாடல் எங்க இருக்குது, புறநானூறுல இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காங்க. அதனால பொண்ணுன்றதுனாலையும், இந்த அம்மா ஒரு மன்னரையே வளர்த்த ஒரு செவிலி தாய் அப்படின்றதுனாலையும், இந்த அம்மா எத்தனாவது பாடல் எழுதுச்சு கண்டிப்பா கேட்பாங்க. 86வது பாடல். ரொம்ப 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 முக்கியம். 86வது பாடல். மத்த எதுக்குமே எத்தனாவது பாடல்கள் தேவையில்லை, பட் இந்த அம்மாவுக்கு தேவை. எத்தனாவது பாடலு? 86. நம்ம ஷாக்கெட்ல 86னா 8 அர்த்தம். 8 6 8 அப்படிதானே? ஆமா தானே? எஸ் மேம். புறம்போக்கு காவலோட இல்லைன்னா 8 வந்துடும்டா. ரிப்பீட். புறம்போக்கு காவலோட இல்லைன்னா 8 வந்துடும்டா. காவலோட அப்படின்னா காவல் பெண்டு. புறம்போக்கு அப்படின்னா புறநானூறு. 8 வந்துடும்டா அப்படின்னா 8 6. ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. யாண்டு அப்படின்னா எங்க அப்படின்னு அர்த்தம். யாண்டு உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ எங்க இருக்கோ. கல் கூட்டல் அலை கல் அலை. கல் கூட்டல் அலை கல் அலை. பாஞ்சை வளம். இது சும்மா ஒரு வாய்மொழி இலக்கியம், அவ்வளவு வாய்மொழி பாட்டு, அவ்வளவுதான். சும்மா பாடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சுத்த வீர சூரன் கட்ட பொம்மதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்லுவேன் சொல்றாரு. இங்க வேற கட்டபொம்மன் வாழ்ந்த நிலைமை விபரீதமா இருக்கு. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கிட்டி வேலைகளாம். வீட்டுளையர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதில் ஓலைகளாம். பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிஷ வீடும் பார் சாத்திரங்களாம். ஆசார வாசல் அலங்காரம் துரை ராசன் கட்டபொம்ம சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு விற்றிருந்தார். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த இங்கே
நந்த வனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகமும். கமுகம் என்ன பார்த்திருக்கோம்? கமுகமுக்கும் கூந்தல். கூந்தல் கமகமக்குது. கமுகம்னா கூந்தல் கிடையாதுமா. பாக்கு மரத்தோட இலை பேர் தான் நம்ம கூந்தல் சொல்றோம். ஏன் அதுதான் ஷாக்கிறது. பாக்கு மரத்தோட பாக்குதான் கமுகம். கமுகுனா பாக்கு. பாக்கு மரத்தோட அந்த இலை பேர் தான் கூந்தல்னு சொல்லிக்கிறோம். வாரண சாலை ஒருபுறமாம் பதி வளரும் சாலை ஒருபுறமாம். பதினா குதிரை வளர்ப்பாங்களாம். அப்படியே தெரு தெருவா குதிரை வளர்ப்பாங்களாம். தெரு ஃபுல்லா குதிரை நிக்குமா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமா. தோரண மேடை ஒருபுறமாம் திரு சொக்கட்டான் சாரியில் ஒருபுறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயங்கள் சொல்கிறேன் கேளும் ஐயா. என்ன அதிசயம்? அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்கு. முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனைப்புள்ள பாஞ்சால நாட்டினிலே. முயல் நாய் விரட்டுமா? ஆக்சுவலா நாய் முயலை பார்த்தா கவ்வுன்னு அடிச்சு தின்றோம் உடனே. இந்த முயலு, பூனை, முயலு, அப்ப இந்த இளரத்தமா புறா இதெல்லாம் சும்மா விடாது. அதெல்லாம் பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுரும் நாய். கோழி குஞ்சு எதுவுமே விடாது நாய். பாத்திருக்கீங்களா? கோழி குஞ்சு வச்சு நாய்க்கு பத்திரமா தான் மூடி வச்சிருப்பாங்க. நாய் புடிச்சிட்டு போயிரும். அப்படிப்பட்ட முயல் கூட நாயை விரட்டுமா. முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனைப்புள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும்ன்றாரு. என்ன லைன் பாருங்க. அதாவது புலி எடுத்து வேட்டையாடும். ஆனா பசுவும் புலியும் ஒரே இடத்துல வந்து தண்ணி குடிக்குமா. கறந்த பாலையும் காகம் குடிக்காது எங்கள் கட்ட பொம்மதுரை பேரை சொன்னார். வரந்தருவாளே சக்கதேவி திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி. இவ்வளவு தூரம் படிச்ச கதையில என்ன கதன்றீங்க பொசுக்குன்னு? ஆமா, இவ்வளவு தூரம் படிச்ச கதையில எங்கேயாவது பசுவும் புலியும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குமா? அதான் சும்மா வாயில தான் அடிச்சு விட வேண்டியதான். ஏன்டா நீ லவ் பண்ணது என்ன ஏன்டா வெட்ட போறான்? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் திரும்ப வேண்டாமாடா அப்படின்ற மாதிரி. பசுவும் புலியும் ஒரு துறையில வந்து பாலே குடிக்காது, கண்டிப்பா தண்ணியும் குடிக்காது. அது சும்மா. முயல் என்னைக்கும் நாயை விரட்டாது. இதெல்லாம் சும்மா நம்ம வேணா மோட்டிவேஷன் பேசிக்க வேண்டியதான். மோட்டிவேஷன் பேசிக்க வேண்டியதான். அது எப்படி காகத்துக்கு காது கேட்காது, நம்ம சொல்றதும் புரியாது, யார் பேர் சொன்னாலும் ஓடதான் செய்யும். பட் என்ன சொல்றாரு தலைவரு? கட்டபொம்மன் பேர் சொன்னா குடிக்காதாமா. காக்காவுக்கு கா கா அப்படின்ற தவிர மத்த எந்த மொழியும் புரியாது. ஆனா சொல்றாங்க நம்ம படிக்கணும், படிச்சாதான் மார்க்கும்பாங்க. பட் நமக்கு என்னன்னா, நாய் யார் விரட்டுவா? முயல். முயல். அதனால அது மட்டும் தான் நமக்கு தேவை. சூரனா வீராம ஒரு பேர் சூரன், ஒரு பேர் வீரன் அப்படி போல. சூரனா வீரன் அர்த்தம். பொக்கிஷம் செல்வம் தெரியும். ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா கொடுத்த? ஜாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா விஸ்தாரமா வச்சிருக்கிற இடத்தையும் பெரும்பரப்பு. வானரம் அப்படின்னா வாரணம் அப்படின்னா யானை. வானரம் அப்படின்னா குரங்கு. வாரணம் அப்படின்னா யானை. வாரணம் 1000 படத்தை சொல்லுவாங்க. லாஸ்ட்ல அந்த பொண்ணு முடிக்குமா அப்படியே 1000 யானையோட வந்து உங்க அப்பா என்ன பார்த்தாரு. அப்படிதான் நான் பார்த்தேன் உங்க அப்பா அப்படின்னு. ஆமாவா? தெரியலம்பிங்க. 1000 யானை சூழ வந்து உங்க அப்பா என்ன பார்த்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேர் திருஷாவா? இடுப்பலைக்கு என்னமா சொல்லுவீங்க? இல்ல திருஷா இல்ல, சிம்ரனு. அப்படின்னாலும் முடிப்பாங்க லாஸ்ட்ல. அவங்க அப்பா அப்படிதான் வந்து என்ன பார்த்தாரு. தண்டம் படம் பாக்குறேங்கிறீங்க. சரி வாங்க. பரின்னா குதிரை, சிங்கம்னா அழகு, சிங்கம்னா அழகு, சாரி சிங்காரம்னா சிங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா மேக்கப் பண்ணிட்டு அழகு பண்ணிட்டு அர்த்தம். கமுகுனா பாக்கு. அவ்வளவுதான். இது சும்மா ஒரு வாய்மொழி. வாயால் பாடிட்டு இருந்தாங்க. அது ஒருத்தர் என்ன பண்றாரு, எடுத்து தொகுத்து வச்சிருக்காரு. கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவத்துல வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அது பலராலும் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இதை யார் பதிப்பிச்சதுன்னா வானமாமலை. இப்ப கட்டபொம்மன் எங்க இருக்காரு? வானத்துலதான் இருக்காரு. இப்ப கட்டபொம்மன் எங்க பாருக்காரு? வானத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க. ஊர்வலத்தின் முன்னால என்ன அசைஞ்சு போகும்? வாரணம். வாரணம் அதாவது யானை. பாஞ்சாலங்குறிச்சியில எது எதை விரட்டும்? முயலு நாயை விரட்டும். மெத்தை வீடுனா மாடி வீடுன்னு அர்த்தம். மெத்த வச்சிருக்க வீடுல மாடி வீடுன்னு அர்த்தம். பூட்டும் கதவு, பூட்டும் கூட்டல் கதவு. தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. வாசல் பிளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம். பொக்கிஷம்னா விருதுன்னு தெரியும். சாரி, பொக்கிஷம்னா செல்வம்னு தெரியும்.
ஜாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் பண்ணிக்கிட்டு அழகு பண்ணிக்கிட்டுன்னு அர்த்தம். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஆமா அது பொக்கிஷமா பொத்தி பொத்தி வைக்கிற செல்வம் அது. ஜாஸ்தினா மிகுதின்னு அர்த்தம். விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. சிங்காரம்னா அழகு. அழகு. என்ன பார்க்க போறோம்? முத்துராமலிங்க தேவர் மேம். முத்துராமலிங்க தேவர் தலைவர் நம்ம நேத்தும் பார்த்தோமா? எஸ் மேம். தலைவர் நம்ம நேத்தும் பார்த்தோம் அப்படிதானே? எஸ் மேம். ஓகே. அப்படியே சும்மா அப்படியே கதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் கதையா கேளுங்க. இவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன் மேம் கேட்க மாட்டாங்க அப்படி அவசரமா சொல்றீங்க அப்படின்னா, இவரை பத்தி நீங்க கண்டென்ட் எவ்வளவோ படிப்பீங்க. ஆனா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. இவரை பத்தி மொத்தமாவே 4 லைன்ல முடிச்சிருவாங்க. என்னது? இவர் தேசியம் காத்த செம்மல்னு யார் சொன்னாங்க? 1. இவரோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 3 பேர் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த 3. இவர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 3 பேர் கமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த 3. இவரை சுத்த தியாகின்னு யார் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட். இவரை சுத்த தியாகின்னு யார் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட். இவரோட அரசியல் குரு யாரு அப்படின்ற ஒரு கண்டென்ட். இவர் நடத்திய இதழ் என்ன? இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்ல. ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்கன்னு அர்த்தம். வங்க சிங்கம்னு நம்ம யார சொல்லுவோம்? இவரை அப்ப என்ன சிங்கம்னு சொல்றோம்? இவரோட அரசியல் குரு யாரு? அதனால இவர் என்ன இதழ் நடத்தினாரு? எல்லாரும் இதழ் நடத்துற மாதிரி இவர் என்ன இதழ் நடத்தினாரு? இவரோட பேச்சு யாரே என்னென்ன சொன்னாங்க? அதாவது ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே, தேவரோட பேச்சு இப்ப நான் இது எந்த கண்டென்ட்டும் இழுக்கல, அதனால இது நீங்க பார்க்க வேணாம், வேஸ்ட். புரிகிறதா? வேஸ்ட். நான் இப்ப சொல்றதெல்லாம் ஓவரால் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓவராலா சொல்லிட்டு இருக்கேன். வங்க சிங்கம்னா வாங்க தம்பி வந்து போஸ் கொடுங்க. சுபாஷ் சந்திர போஸ். பஞ்சத்தனையா லோ லோன்னு அலையிற லாலா அலையிற லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம். தமிழகத்தின் சிங்கம் முத்துராமலிங்க தேவர். தமிழகத்தின் சிங்கம் யாரு? முத்துராமலிங்க தேவர். இவர் பிறந்த நாளே இறந்தவர் யாருன்னு கேட்டா முத்துராமலிங்க தேவர். இவருக்கு எப்ப வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? தலைவர் துணிஞ்சு வாங்க வர்றா பாதமானத்து. துணிஞ்சு வாங்கினார் மேம். துணிஞ்சு 1 1 ரூபா ரூபா ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் வாங்கினார் மேம். தேவர் துணிஞ்சு 1 ரூபா ஸ்டாம்ப் வாங்கினாரு. அதாவது இவர் வந்து காமராஜரையே வரி கட்டி தேர்தல் நிக்க வச்சாரு. காமராஜரையே ஒரு ஆடு வச்சு வரி கட்டி தேர்தல் நிக்க வச்சாரு யாருன்னு கேட்கலாம். முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் 32 ஊர்ல இருந்த சொத்தை மொத்தமா எடுத்து 32 ஊர்ல இருந்து 32 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 32 ஊர்ல விளைநிலத்தெல்லாம் ஃபுல்லா எடுத்து 17 பங்கா பதில் கேட்டியா? பதில் சொல்லு. அவர் சொத்துல பங்கு கேட்டியா? பதில் சொல்லு. 16 மனுஷன் எடுத்து கொடுத்துட்டானாமே பார்த்தோமா நேத்து? எஸ் மேம். 17 பங்கமா பிரிச்சு 17 பிரிச்சு 1 அவர் வச்சுட்டு 16 பங்கு வெளியே கொடுத்துட்டாரு. உழைச்சவங்களுக்கே நல்லா சொந்தம் வச்சுக்கங்க அப்படின்னாரு. இவர் மாநாடு நடத்தினாரு ராஜபாளையத்துல. உழவர்களுக்காகவே ஒரு மாநாடு நடத்தினாரு. பெண்களை தெய்வமா மதிச்சாரு. பெண்களை தெய்வமா மதிச்சாரு. இவரோட வாழ்க்கையில 5ல் 1 பங்கு எதுலதான் இருந்தாரு? ஜெயில மட்டும் தான் இருந்தாரு. குற்ற பரம்பரை சட்டத்தை ஒழிச்சது யாருன்னு கேட்கலாம். யாருதான்? முத்துராமலிங்க தேவர். குற்றப்பரம்பரை சட்டம் ஏற்படுத்தினது 34. குற்றப்பரம்பரை சட்டம் ஏற்படுத்தினது 34. இதெல்லாம் நம்ம யாரை பத்தி பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இது மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்ல, இதை மட்டும் தான் வச்சு கொஸ்டின்ஸ்ல கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்ல. மற்றபடி நீங்க படிக்கிறது எதையுமே கேட்க மாட்டாங்க. ஐ மீன்ஸ் இந்த இடத்துல நீ ஒரு லைன் விடாம படிக்கிறீங்கல்ல, அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இன்னொன்னு பழைய புக்ல காப்பாரா ஐயா அப்படின்னு பார்த்தோமா? காப்பாரா ஐயான்னு பார்த்தோம். இப்ப நானும் போன் எடுத்து தள்ளி வச்சிடறேன். நீங்களும் வச்சிருங்க. சொல்ற கதையை மட்டும் அப்படி கேளுங்க. முத்துராமலிங்க பத்தி சும்மா அப்படியே ஒரு ஓரலா சொல்றேன். அந்த கதை உனக்கு கை கொடுக்கும். ஒரு வேலை கூட்டு காலத்துல கேட்டாங்கன்னா. புரியுதா? ஆரம்பிக்கலாமா? ராமநாதபுரத்துல பிறந்தாரு. யாரு? உக்கிரப்பாணி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனா பிறந்தாரு. பிறந்த கொஞ்ச நாளே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அவன் இறந்துட்டாங்க. அவர் பிறந்த வருஷம் 1908. 1908. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட பிறந்த நாள் வரப்போகுது. அக்டோபர் 30. 1908 பிறந்திருப்பாரு. 63 செத்து போயிருப்பாரு. இவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான்.
கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் அதாவது இவரு சாதாரண ஒரு ஏழைலாம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பசும்பொன் அப்படின்ற ஊர்லயே மிக வசதி படைச்ச ஒரு ஜமீன் குடும்பத்துல பொறந்தவர் தான் யாரு? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் தலைவர் யாரு? சாதாரண டம்மி பீஸ் கிடையாது. யாரு இவரு? ஜமீன் குடும்பத்துல பொறந்த வாரிசு. ஜமீன் வாரிசு இவரு. இவர் கரெக்ட்டா 1 வயசு தொடர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஆனா இவர் யாரு? ஜமீன் வாரிசு. அதனால இஸ்லாமிய தாய் ஒருத்தவங்க பால் ஊட்டி நம்ம வளர்ப்போம். ஏன்னா பால் மறக்கடிக்கல. 1 வயசுலயே முடியலையே. இஸ்லாமிய தாய் ஒருத்தவங்க பால் ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அப்ப ஒரு இந்துவா பொறந்தாலும் என்ன அறிவு குடுக்கப்பட்டிருக்கு? தாய்ப்பால் அப்படின்றது அறிவு, சிந்தனை, ஒழுக்கம் எல்லாமே அதுல கலந்தா வரும். அப்ப முஸ்லிமாவும் இவரு வளர்க்கப்பட்டிருக்காரு. முஸ்லிமாலயும் வளர்க்கப்பட்டிருக்காரு. முஸ்லிமா வளர்க்கப்பட்டாரு. யாராவது நிப்பாட்டினாரா அப்படின்னா இல்ல. கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தலைவர் படிச்சிருக்காரு. பழைய புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புது புக்ல குடுத்துருக்க மாட்டாங்க. பழைய புக்ல என்ன குடுத்துருப்பாங்க? நான் சந்தேகமா இருந்தா பழைய புக் எடுத்து பாருங்க. நேத்தே பார்த்திருப்போம். கிறிஸ்துவ பள்ளியில படிச்சிருப்பாரு. கா பாரா ஐயன்னு பார்த்தோம்ல. அந்த கா கமுதி, பசுமொழி பள்ளியில அப்படியே கொஞ்ச நாள் எங்கேயும் படிச்சிருப்பாரு. பசுமொழி தாண்டி கிறிஸ்துவ பள்ளியிலும் படிச்சிருப்பாரு. கிறிஸ்துவ பள்ளியிலும் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம். இந்த புது புக்ல கிறிஸ்துவ பள்ளி இல்ல. அப்புறமும் அதுல ஒரு 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 ஸ்கூலே படிக்கல. இங்க இருந்து 6வதுல போறாருன்னா அங்க 6வது கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு அடுத்த ஸ்கூலே உடனே மாத்திட்டாங்க. அதனால அது ஒரு நிலையா ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கலன்றதுனால அந்த 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 பள்ளிய நம்ம எடுத்துக்கல. ஆக்சுவலா அந்த பள்ளி தான் இவரோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த கத்துக் குடுத்துச்சு. அப்ப கிறிஸ்துவ பள்ளியிலயும் இவர் படிச்சிருக்காரு. பழைய புக் எடுத்து உடனே செக் பண்ணுங்க. பழைய புக் எடுத்தும் செக் பண்ணுங்க. ஆக்சுவலி இது இந்த 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 புக்ல தான் பண்ணோமான்னு தெரியலையே. சரி, இந்த ஆபீஸ் போனா தான் நடத்தணுமான்னு தெரியல. நடத்தணும்னா கண்டிப்பா இருந்திருக்கும் இங்கே. கிறிஸ்துவ பள்ளி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்த்தோமா? தேர்ட் டைம் பார்த்தோமா? செகண்ட் டைம். செகண்ட் டைம். செகண்ட் டைம் எங்கம்மா செகண்ட் டைம்? டக்குன்னு பாருங்க முத்துராம தேவர் எங்க இருக்காருன்னு. இயல் இயல் 3 மேம். பேஜ் நம்பர் 36 மேம். 34. அப்படியே டக்குன்னு எடுங்க பாருங்க பாப்போம் அதுல இருக்கான்னு. கிறிஸ்துவ பள்ளியில படிச்சிருக்காரு. கரெக்ட் தானே? கிறிஸ்துவ பள்ளி படிச்சுட்டு இருக்கா? இருக்கு. அவர் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார். கிறிஸ்துவ பள்ளியில படிச்சிருக்காரு. அதனால இந்துவா பிறந்து முஸ்லிமால வளர்க்கப்பட்டு கிறிஸ்டினா வளர்ந்ததுனால, முஸ்லிம் பெண்ணால பால் ஊட்டப்பட்டு கிறிஸ்டினா வளர்ந்தாரு அவரு. அதனால எம்மதமும் சம்மதமேனு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆனாரு. இவர் பிளாக் ஆனதுனால நிப்பாட்டிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு பார்த்திருப்போம். பிளேக் நோய். ஆனாலும் இதுக்கப்புறமா பாதியிலே படிப்பு நிப்பாட்டினா கூட இவர் அதுக்கப்புறம் எல்லா நூலையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு நூலும் படிக்க படிக்க அதிசயமா பள்ளி போகாத நமக்கு இவ்வளவு லாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புக்கை தேடி 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 படிக்க ஆரம்பிச்சாரு. அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை தேசியம், உடல், தெய்வீகம் இந்த 3மே என்னோட உயிர் அப்படின்னு புது புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் பழைய புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க? தேசியம், தெய்வீகம் முடிச்சிருப்பாங்க. தேசியம், தெய்வீகம் இது 2ம் என் 2 கண்கள் அப்படிம்பாரு. அப்படிதானே? இரண்டு கண்கள். தேசியம், உடல், தெய்வீகம் இதெல்லாம் என்னோட உயிர். இந்த 3 தான் என்னோட உயிர் அப்படின்னு மக்கள் அப்படின்ற மாதிரி கருதி தொண்டு செஞ்சிருப்பாரு மக்களுக்கு. வீர பேச்சாளா இவர் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சாளா எத்தனையோ அறிவாளிகளையும் இவர் கவர்ந்தார். எத்தனையோ அறிவாளிகளை கவர்ந்தாரு. உண்மையை மறைக்காம பளிச்சுன்னு சொல்லிடுவாரு. அந்த துணிச்சல் ரொம்ப பிடிச்சது பெரியாது. அவரை கூப்பிட்டு நீ சுத்த தியாகிடா அப்படின்னு சொன்னாரு. தேவர் பெரிய தியாகி அப்படின்னு போடுவோம். தேவர் பெரிய தியாகி. தேவர் பெரிய தியாகி. காமராஜருக்கு என்ன கண்ணு இருக்கும்? பெரிய கண்ணு இருக்கும். ஆமாவா? காமராஜருக்கு பெரிய கண்ணு இருக்கும். பெரிய கண்ணு இருக்கும். காமராஜருக்கு பெரிய கண்ணு இருக்கும். காரணம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு சொன்னது தெரியாது. அதே மாதிரி தேவரு பெரிய தியாகிதான். தேவரு பெரிய தியாகிதான். அப்புறம் சுத்த தியாகின்னு யார் சொன்னது? பெரியார் சொன்னார்னு அர்த்தம். இன்னொன்னு, பெரியார் யார் சுத்த தியாகின்னு சொன்னாலே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
யார் சொன்னாங்க? தேவர். தேவர். ஸ்கூலே போகல, ஆனாலும் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் செம்மையா பேசுவாரு. செம்மையா எதுக்கு இவங்களோட பேசுவாரு, இங்கிலீஷும் தமிழ்லயுமே. இவர் இளமையிலேயே சிலம்பம், குதிரை, சுருள்வாள், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது இவருக்கு தயவு செய்து நீ பேசாத, நீ பேசினா மக்களை இழிச்சு விட்டுற மாதிரி இருக்கு, நீ பேசாதன்னு சொல்லி வாய்ப்புட்டு போட்டாங்க. வட இந்தியாவுல திலகருக்கு வாய்ப்புட்டு போட்டாங்க. அதே மாதிரி இங்க தென்னிந்தியாவுல யாரு வாய்ப்புட்டு போட்டாங்க? திலகருக்கு. தேவருக்கு. உங்களுக்கு என்ன முக்கியம்னா, ரொம்ப முக்கியம். இங்க என்ன விஷயம், உங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, நான் கூட கிளாரிஃபை பண்றேன். என்ன குழப்பம்னா, திலகரு திலகரு நேதாஜி, அதாவது சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னாலும் நேதாஜினா ஒண்ணுதான். ஏன்னா சொல்லும் போதே இனிமே எப்படி சொல்லிக்கணும் நீங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் படிக்கணுமே ஒண்ணா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படிக்கணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் படிக்கணும். இவரோட வாழ்க்கையில 2 பேரும் வந்திருப்பாங்க. அப்ப எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? அதாவது திலகரை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். திலகர். இங்க யாரு? நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ். கரெக்டா? போஸ்னாவே டக்குனு என்ன ஞாபகம் வரும்? வாங்க சிங்கம் போஸ் கொடுங்க அப்படின்னு ஞாபகம் வரும். வாங்க சிங்கம் போஸ் கொடுங்க. நேத்தே தேவரோட கொடுத்துட்டேன். வாங்க சிங்கம் போஸ் கொடுங்க. நேத்தே தேவரோட கொடுத்துட்டேன். அந்த நேத்தே தேவரோட கொடுத்துட்டேன்னா நேதாஜி அப்படின்னு தேவர் ஒரு இதழ் எழுதினாரு. திலகர் ஏன் ஒரு லைஃப்ல கிராஸ் பண்ணாரு அப்படின்னா, என்னமா எழுதுதாங்க மேம். எழுதுதான் கேக்குறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் இப்ப எழுதுறது. ஆமாங்க மேம். நீங்க எதுக்கு எழுத வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டுக்கிறேன். எழுத வேண்டாமா? ரெக்கார்டிங் போடுற அந்த பாட்டுக்கு மட்டும் ரெக்கார்டிங் பார்த்து எழுதுங்க. அந்த லைன் எங்க இருக்குன்னு பார்த்து. புரியுதுங்களா? ஒரு லைன் படிச்சா உங்க டைம் வேஸ்டடாமா. அந்த லைன் ஒரு லைன்லயுமே பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஒண்ணும் விடாம எல்லா பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுவேன் இப்போ. புரியுதா? இதுக்கு மட்டும் ரெக்கார்டிங் பார்த்து எழுதிக்கோங்க. உனக்கு அந்த ஃப்ளோல அந்த ஷாக்கெட் இருக்கட்டும், அந்த ஃப்ளோலயே சொல்லிட்டு போயிடுறேன். திலகர் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா சில பாயிண்ட் உள்ள இருக்கும், சில பாயிண்ட் உள்ள இருக்காது. இப்ப நான் உள்ள பார்த்து ஒரு லைனா படிச்சிட்டேன்னா இதுல இருக்க கண்டென்ட் தான் சொல்லுவேன். மத்த கண்டென்ட் நான் மறந்துடுவேன். அப்ப ஒரு ஃப்ளோல போகும்போது அந்த ஃப்ளோலயே போட்டு நம்ம திருப்பி அது என்னன்னு பார்த்துப்போம். சரிங்களா? புரிகிறதா? ஓகே மேம். வாய்ப்பூட்டு போடப்பட்டது யாருக்கு அப்படின்னா திலகருக்கு. திலகரை பத்தி எப்ப பேசினாலும் நம்ம திங்கிறது தான் பேசுவோம். வாயால நம்ம திம்போம். என்னப்பா அதே ஆச்சரியமா பாக்குறீங்க? வாயால தான் திம்போம். வாய்ப்பூட்டு போடப்பட்டவர் யாருங்க? நீங்க சுபாஷ் சந்திர போஸ் நினைச்ச கூடாது. யாரு திங்கிறோம்? வாயாதான் திங்கணும். வாயால்தான். தேவரும் வாயால்தான் திம்பாரு. தேவரும் வாயால்தான் திம்பாரு. நான் எதையுமே டிஃப்ரெண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தனுசுகிட்ட. சாப்பிடுறது எப்படி, வாயாலையா இல்ல ஸ்பூனாலையா அப்படின்ற மாதிரி தேவர் எதெல்லாம் சாப்பிடுவாரு? வாயால்தான் சாப்பிடுவாரு. தேவருக்கு வாய்ப்பூடு போட்டப்பட்டாங்க திலகர் மாதிரியே. ரெண்டுக்கும் கம்பேரிசன் புரிஞ்சுச்சா? தேவரும் வடைய வாயால சாப்பிடுவாரு. இன்னொன்னு வட ஞாபகம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா வடநாட்டுல திலகரு, நம்ம தென்னாட்டுல முத்துராமலிங்க தேவர். வாய்ப்போடு போட்டப்பட்டது யாருக்கு அப்படின்னா திலகருக்கு, இங்க தேவருக்கு. ஆனா நேதாஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நேதாஜி ஒரு இதழே எழுதினாரு. நேதாஜின்னு ஒரு இதழே எழுதினாரு. இதெல்லாம் பத்திரிகை ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னும் 3வது இயல் வரவே இல்லையா? இது 3வது இயல் தான். ஓகே. இவர் கூப்பிட்டதுக்கு நேதாஜி என்ன சொன்னாலும் கேட்டாரு. நேதாஜி தொடங்கின நம்ம பார்த்திருப்போம். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய ராணுவ இயக்கம். இந்திய ராணுவ இயக்கத்துல ஏராளமான தமிழர்கள் வந்தாங்க நேதாஜியோட அந்த கூட்டத்துக்கு. அதுக்கு காரணம் நம்ம முத்துராமலிங்க தேவர் தான் பேசி அனுப்பிச்சு வச்சாரு. இவர் முதல்ல ஒரு இடத்துல பேசினாரு. அந்த இடம் பேரு சாயல்குடி. முதல்ல முத்துராமலிங்க தேவர் ஒரு பேச்சு பேசினாரு. அந்த இடம் பேரு சாயல்குடி. யார பத்தி பேசினாரு?
விவேகானந்தரின் பெருமை என்ற பேச்சுல பேசினாரு. விவேகானந்தரின் பெருமை என்ற அப்படின்ற டைட்டில பேச்சு போட்டு பேசினாரு. முதல்ல பேசினாரு சாயல்குடியில. அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. காமராஜரும் கலந்துக்கிட்டாங்க, அண்ணாவும் கலந்துக்கிட்டாங்க. மறந்து போயிட்டாங்க எல்லாரும். இந்த வீர மிகுந்த பேச்சுதான் விடுதலை போருக்கு உதவுண்டா மச்சான் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு. இந்த வீர மிகுந்த பேச்சுதான் விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு சொன்னாரு. தேவர்லாம் காமனா வீரமா தான் இருப்பாங்க. காமனாவே தேவர்கள் எப்படி இருப்பாங்க? வீரமா தான் இருப்பாங்க. ஆமா தானேப்பா? காமனாவே தேவர்கள்லாம் வீரமா தான் இருப்பாங்க. எஸ் மேம். அம்மா நான் இப்ப ஒரு நிமிஷம் நான் இப்ப தேவர்னு சொல்றது தேவர் கம்யூனிட்டி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ முத்துராமலிங்க தேவர் தேவர். community பெண்கள் மேல இருந்து வந்தா நம்ம தேவதைன்னு சொல்றோம், கரெக்டா? அதே மாதிரி ஆண் தெய்வம் மேல இருந்து வந்தா நம்ம தேவர்கள் சொல்லுவோம், வானத்து தேவர்கள். ஞாபகம் இருக்கா? பழங்காலம் அப்படிதான் சொல்லுவாங்க. பழங்காலத்துல பெண் தெய்வம் மேல இருந்து வந்தா தேவதை, ஆண் தெய்வம் மேல இருந்து வந்தா தேவர்கள். தேவர்கள். அந்த தேவர் கூடன்னு அர்த்தம். எழுதிக்கோங்க. தேவரெல்லாம் காமனாவே வீரமா தான் பேசுவாங்க. இந்த இடத்துல காமனாவே அப்படின்னா காமராஜர். தேவர்கள்லாம் காமனாவே வீரமா தான் பேசுவாங்க. அப்ப இவரோட வீரம் மிகுந்த பேச்சு விடுதலை போருக்கு உதவும். வீரம்ன்ற வார்த்தை சொல்லியிருக்காருனாவே அது யார்தான்? காமராஜர். இவருக்கு சிறப்பு பேர் நிறைய இருக்கு. ஆனா எதை யார் சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப எதை யார் சொன்னாங்கன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு கூட நம்ம ஷாக்கெட் கொடுக்குவோம். தேசியம் காத்த செம்மல் யார் சொன்னது? திருவிகா. தேவருக்கு செம்மையா திருவிழா வைக்கலாம். தேவருக்கு செம்மையா திருவிழா வைப்பாங்க. அப்ப செம்மையான செம்மல் திருவிழா வைப்பாங்க அப்படின்னா திருவிகா. வங்கச்சிங்கம் யார் சொல்றோம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பஞ்சாப் சிங்கம் யார் சொல்லுவோம்? லாலா லஜபதி ராய். அது மாதிரியே தமிழகத்தின் சிங்கம்ல யார் சொல்றோம்? முத்துராமலிங்க தேவர். இவர் செத்து போன அன்னைக்கு அரசு விழா எடுத்துச்சு. இவர் வாழ்ந்த அந்த பசுமோன் அப்படின்ற ஊர்ல அவரோட நினைவிட கட்டி வருஷம் அரசு விழா எடுக்குது அந்த டேட்ல. இவர் செத்து போனதுக்கு அப்புறம் அஞ்சல் தலை யார் வெளியிட்டாங்க? எந்த வருஷம் வெளியிட்டாங்க? இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல சட்டமன்றம் இருக்குல்ல, தமிழக சட்டமன்றம், அதுல இவரோட படம் இருக்கு. 2016 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்ம சொல்ற கொஸ்டின் 2016 கேட்ட கொஸ்டின். முத்துராமலிங்க தேவரோட படம் எங்க இருக்கு? தமிழக சட்டமன்றத்துல இருக்கு. நம்ம பாராளுமன்ற வளாகத்துல, இந்தியாவோட நாடாளுமன்ற வளாகத்துல டெல்லியில முத்துராமலிங்கரோட சிலை இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? திருவுருவ படம் தான் வச்சீங்க. பட் இவர் என்ன பண்ணாங்க? சிலையே வச்சாங்க. இந்தியாவுல சிலையே வச்சுட்டாங்க. இந்தியாவுல பார்லிமெண்ட்ல சிலையே வச்சுட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் செலவு வச்ச மாதிரி வேற வழியே இல்லாம நம்ம சென்னையில இவருக்கு ஒரு செலவு வச்சோம். இவர் தென்னாட்டு சிங்கம்னு சொல்றாங்கல்ல, அது முற்றிலும் பொருந்தும். அவர் தோற்றத்தை பார்த்தாலே நினைச்சிட்டேன் உடனே. கரெக்ட் தான். இவர் பேச ஆரம்பிச்சோன்னா முடிவே பண்ணிட்டேன். இவர் சிங்கத்தின் முழக்கமாதான் இவரோட கர்ஜனை இருந்துச்சு. இவர் தென்னாட்டின் சிங்கம்னு சொல்றீங்கல்ல, வங்க சிங்கம் அப்படின்னு நேதாஜியையும், தென்னாட்டின் சிங்கம் தமிழ்நாட்டின் சிங்கம் முத்துராமலிங்க தேவரை சொன்னீங்களே, அது கரெக்ட் தான். அது 100 கரெக்ட். அது சால பொருந்தும். இவரோட தோற்றத்தை பார்த்ததுமே நான் வியந்தேன். ஆனா இவர் பேச ஆரம்பிச்சதுமே உண்மையாவே சிங்கத்தின் முழக்கம் போல அதோட கர்ஜனை மாதிரியே இருந்துச்சு. சொன்னது பேரறிஞர் அண்ணா. சொன்னது பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னது. இந்த விஷயம் என்னன்னா, அண்ணா தேவரோட ஆப்போசிட் கட்சி. ஆனாலும் சூப்பரா பாராட்டியிருக்காரு. அதான் அங்க அப்போதைக்கு இருந்த அரசியல் சுமூகம், பெருந்தன்மை. அப்ப தென்னாட்டு சிங்கம்னு சொன்னீங்களே தேவரை, அது சால பொருந்தும். அவர் சிங்கம் தான்ப்பா. அவர் பேச்சை பார்த்தாவே கர்ஜனை பார்த்து தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்றோம். எங்க அண்ணாவோட பேச்சு சிங்கம் மாதிரி இருக்கும். எங்க அண்ணாவோட பேச்சு கர்ஜனைலாம் சிங்கம் மாதிரி இருக்கும். எங்க அண்ணா சிங்கம் மாதிரி கர்ஜனை கொடுப்பாரு. எங்க அண்ணா தேவரை பார்த்தாவே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாரு. எங்க அண்ணா தேவரை பார்த்தாவே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாரு.
அண்ணானா அண்ணாதான் புகழ்ந்திருக்காரு. யாரு? தேவரை பார்த்தாவே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாராம். தேவர் சிங்கம். வீரம்னு வார்த்தை நம்ம யார் சொல்லணும்? காமராஜர். தேவர்லாம் காமராஜர் இருப்பாங்க, வீரமா தான் இருப்பாங்க. தேவரை பார்த்தாவே அண்ணா என்ன பண்ணுவாரு? கர்ஜிப்பாரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாரு. சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருக்கும். சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருக்கும், சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாரு. ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு பேசின பேச்சு இருக்கே, அப்படி இங்கிலீஷ்ல பேசுவான் சூப்பரா. அந்த பேசின பேச்சு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் இது மாதிரி மேதைகள்லாம் படிச்ச மேதைகள் பேசும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு இதழ்கள்லாம் பாராட்டினாங்க. தேவரோட பேச்சு ஒன்னும் ஹார்ட்ல இருந்து வந்தது. தேவரோட பேச்சு ஒவ்வொன்றும் ஹார்ட்ல இருந்து வந்தது, உதட்டுல இருந்து இல்ல. அது அவர் எதையுமே மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவார், மறைக்க மாட்டார். என்ன மனசை தோணுதோ அப்படியே பேசுவார், அவரோட வழக்கம் அப்படின்னு சொன்னது மூதறிஞர் ராஜாஜி. ராஜாஜி மனசுல பெரிய தேவர் நினைப்பு. ராஜாஜிக்கு மனசுல பெரிய தேவர் நினைப்பு. மனசுல பட்டதை பட்ட மாதிரியே பேசிட்டாருன்னு சொன்னது யாருதான்? ராஜா. ஆக்சுவலா இது தேவரை யாரு பாராட்டினாங்க? தேவர் இப்படி யாரு பாராட்டினாங்க கேட்க போறாங்க. அப்ப தேவர் இப்படி பாராட்டினது மனசுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா, உள்ளம்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா யாரை போட்டணும்? ராஜாஜிக்கு மனசுல பெரிய தேவர் நினைப்பு. ராஜாஜி மனசுல பெரிய தேவர் நினைப்பு. எழுதியாச்சா? இல்ல சரி எழுதியாச்சா? இவர் நின்று எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிருப்பாரு. ஆண்ல படிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது உங்களுக்கு. 62 பார்லிமெண்ட் தேர்தலில் கூட உடல்நல குறைவால பரப்புரைக்கு போகல, ஆனாலும் கூட அவர் ஜெயிச்சாரு சூப்பரா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. பிறக்கிறதுனாலயே இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலே இவனையும் சேர்த்து குற்றப்பரம்பரை ஒதுக்குறீங்களே அது தப்புன்னு சொல்லியிருப்பாரு. குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்திருப்பாரு 34ல. முன்னாள் குற்றமான எல்லாத்தையுமே தேவர் மன்னிச்சுட்டாரு. ரிப்பீட் பண்ணுங்க. முன்னாள் முன்னாள் குற்றம் பண்ண எல்லாருமே முன்னாள்னா 3 நாள் குற்றம் பண்ண எல்லாத்தையும் தேவர் மன்னிச்சுட்டாரு. தேவர் முன்னாடி குற்றம் பண்ண எல்லாத்தையும் தேவர் மன்னிச்சுட்டாரு. கம்முன்னு இருங்க. கமுதியில தான் அந்த 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 ஃபார்முலாவே இருந்துச்சு. குற்றப்பரம்பரை சட்டம்ன்றதே கமுதியில தான் இருந்துச்சு. அதான் கம்முன்னு. ஒரே நிமிஷம் எழுதலைன்னா அப்ப சொல்றது அப்படியே கேட்டு எழுதுங்க. முன்னாடி குற்றம் பண்ணீங்கல்ல அத தேவர் மன்னிச்சுட்டாரு. கம்முன்னு இருங்க, நட்டுக்கல்ற மாதிரி பேசாதீங்க. கம்முன்னு இருங்க, நட்டுக்கல்ற மாதிரி பேசாதீங்க. என்ன அர்த்தம்னா, குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்ல அதை ஒழிக்க ஒரு மாநாடு நடத்தினது 34ல, அதன்படி அந்த சட்டத்தையே ஒழிச்சது 48ல. முன்னாடி குற்றம் பண்ண எல்லாத்தையுமே தேவர் மன்னிச்சுட்டாரு. குற்றப்பரம்பரை சட்டம் அதான் குற்றம் பண்ண எல்லாத்தையும் தேவர் மன்னிச்சுட்டாரு. கம்முன்னு இருங்க, கமுதியில நட்டுக்கல்ற மாதிரி பேசாதீங்க. கம்முன்னு இருங்க, நட்டுக்கல்ற மாதிரி பேசாதீங்க. 48. எழுதியாச்சா? அவ்வளவுதான். ஜமீன் விவசாயிகளுக்காக ஜமீன் விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு விவசாயிகள் தான் ஹெல்ப் பண்ணாரு. உழுவுவதற்கே எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, ஆள் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான். இவர் ரொம்ப ஜாதியோட அடிமைப்பட்டவங்க எல்லாம் எதிர்த்தாரு. அதுக்கு பதிலா மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நிறைய பேர் போக முடியல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பாதி பேர் போலாம், பாதி பேர் போக முடியாது. ஜாதியை வச்சு பிரிச்சாங்க. அப்ப ஆலை நுழைவு போராட்டம்னு ஒருத்தர் நடத்தினார். அவர் பேரு மதுரை வைத்தியநாத ஐயர். மதுரை வைத்தியநாத ஐயர் ஆலை நுழைவு போராட்டம் பண்ணாரு மதுரையில. அதனால அர்ச்சகர்லாம் நீ ஆலை நுழைவு போராட்டம் பண்ணினா நாங்க யாரும் வந்து அர்ச்சனை பண்ண மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ச்சகர் யாரும் வரல, அந்த போராட்ட புறக்கணிச்சாங்க. ஐயர்னா என்ன, நான் கொண்டு வரேன் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊர்ல இருந்து ஐயரை கொண்டு வந்து உள்ள நுழைச்சாரு. திருச்சுழி அப்படின்ற இடத்துல இருந்து அர்ச்சகர் 2 பேர் அழைச்சிட்டு விட்டாரு.
கோயில் நுழைவு போராட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாரு. அன்னைக்கு தேவர் இல்லைன்னா அந்த போராட்டம் நிறைவு அடைஞ்சிருக்காது. இவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். கமுதில எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அவரு. எல்லாத்தையுமே கமுதில தான் பாரத மாதா கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சிருப்பாரு. அது எதுக்காக? அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டுறவே ஸ்டார்ட் பண்ணோம். அது எதுக்காக? எல்லாருக்குமே ஈக்குவலான விலையில பொருள் போகுதா அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் வாங்கி கூட்டுறவு பண்டக சாலைன்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு ஈக்குவலான எல்லாத்துக்கும் கரெக்டான விலையில கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா கம்மி விலை கொடுத்தாரு. ஒரு தொழிலாளர் சங்கம் 2 தொழிலாளர் சங்கம் இல்ல, 23 தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவரா இருந்திருக்காரு தலைவர். எல்லாத்துக்குமே இவர் தான் தலைவரா போட்டாங்க. நீங்க எங்களுக்கு வாங்க, எங்களுக்கு வாங்க, எங்களுக்கு வாங்க. இவ்வளவுதாம்மா. யாரு வந்து பாத்துறேன் இப்போ. முத்துராமலிங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி ஃபுல்லா பாத்துட்டோம். இவரோட குரு பேர் என்ன? குறைவரை குரவர வாசித்தான் வாசித்தான் பிள்ளை. குறைவரை வாசித்தான் பிள்ளை. ஒரு ஃபர்ஸ்ட் தன்னோட தொடக்க வழி எங்க ஆரம்பிச்சா கிறிஸ்துவ பள்ளியில தான். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசணும்னு சொல்லியாச்சு. எல்லாத்துலயும் சொற்பொழி சூப்பரா ஆற்றுவார். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனுஷன் தாழ்வுபடுத்தாதீங்கன்னு சொன்னவர் யாருதான்? முத்துராமலிங்க தேவர். பழைய கொடுத்திருப்பாங்க. ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை. ரொம்ப முக்கியம். சமபந்தி முறைக்கு ஊக்கமளிச்ச பெருமகனார் இவருதான். சமபந்தி முறைக்கு ஊக்கமளிச்சது இவருதான். சாயல்குடின்ற இடத்துல யார பத்தி பேசிருப்பாரு? விவேகானந்தரை பத்தி. தேவர் பேசும்போது விவேகானந்தர் சாயல் தெரியல. ஏன்னா இவரும் பாத்தீங்களா வேஸ்ட் என்ன கட்டிருப்பாரு? விவேகானந்தர் ட்ரெஸ் கலர் தான் போட்டுருப்பாரு. ஆமாவா? தேவர் வந்து காவி வேஸ்ட் தான் கட்டிருப்பாரு. விவேகானந்தர் காவி வேஸ்ட் தான் கட்டிருப்பாரு. அப்போ தேவரை பார்த்தாவே யாரோட சாயல் தெரியுது? விவேகானந்தருடைய சாயல். தேவர் சாயல்குடின்ற இடத்துல விவேகானந்தரை பத்தி பேசியிருப்பாரு. தேவரை பார்த்தாவே விவேகானந்தர் சாயல் தெரியுது. இப்ப சொல்லுங்க, நான் கதை வச்சு சொல்லுங்க பாப்போம். முத்துராமலிங்க தேவர் முதல்ல உரையாற்றிய இடம் நேத்தே போஸ்ட் கொடுத்துட்டேன். தேவரோட போஸ்ட் கொடுத்துட்டேன். நேதாஜி செம்மையா திருவிழா வைக்கலாம். திருவிக்கா என்னமோ திருவிக்கா. ஆமாமா. கப்பலோட்டிய தமிழ். இதோட முடிஞ்சுச்சுன்னா 3வது இயல் முடிஞ்சு இருக்குமா? ஆமா மேம். எஸ் மேம். ஓகே 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 ஓகே. கிளாஸ் முடிஞ்சு 4வது இயல் அப்லோட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இப்ப நான் எதுக்காக நான் பார்த்தேன்னா, இது ஒரு லைன் விடாம படிக்க வேண்டியது அவசியம். எதை? இந்த கப்பலோட்டி தமிழனை பத்தி. ஆக்சுவலா இதுல கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். உள்ள கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். ஆனாலும் இதை ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். தென்னாட்டு துறைமுகமே, அது என்ன அர்த்தமா? வஉசி செத்து போயிட்டாரு. கரெக்டா? வஉசி சிறையிலேயே செத்துட்டாரு. ஆனாலும் இவர் கப்பல் விட்டுதான் போனாரு. ஒருவேளை நன்னடத்தை காரணமா இவர் வேண்டாம், நீங்க இந்த சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிருந்தா, அவர் திருப்பி வந்திருந்தா, நம்ம கொடுமை மத்தவங்க நம்ம கொடுமைப்படுத்துறாங்களா அதெல்லாம் பார்த்திருந்தா இப்ப என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஏஐ டெக்னாலஜி மூலியமா பார்க்க போறோம். பார்க்கலாமா? எனக்கு குரல சொல்லுங்க. அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அவர் பேசுறத நினைச்சுக்கணும். இப்போ தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். ஏன் முத்துக்கரைன்னு சொல்றாங்க? ஞாபகம் இருக்கா? பாண்டியனை மதி ஷாக்கெட் பாத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். மதுரை, திருநெல்வேலி. கத்தாதீங்க. கத்தாதீங்கன்னு சொல்றீங்க. ஏன் காய்ச்சனா கத்துல நான் கத்தியம்மா பேசிட்டு இருக்கேன்.
வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. அது அவர் படிக்கும்போது தானா வருது அப்படி. சரி அதை விடுங்க. இந்த இடத்துல தம் பாண்டியரை மதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாண்டியரை மதி அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? மா மதுரை தி திருநெல்வேலி. மா மதுரை தி திருநெல்வேலி. தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்கினாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருவுரையின் வழிதோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகிறது. பார் அறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவழம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கிறது, பரங்கியர் கப்பல் என்றோ இங்கு பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடிக்கின்ற கொள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் எம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் வாய்மொழி மறக்கலாமா? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியின் பங்கு கொண்டார்கள். யாரு? பாண்டித்துறை தேவர். பாண்டித்துறை தேவர் தலைவர் பாண்டித்துறை தேவர். 4ஆம் தமிழ்ச்சங்கம் யார் ஆரம்பிச்சது? பாண்டித்துறை தேவர். நம்ம அவரை பத்தி அதிகம் படிக்க மாட்டோம். அவ்வளவுதான். நன்றி. முதல் சங்கம் எங்க இருக்கு தெரியாது, 2ஆம் சங்கம் எங்க இருக்கு தெரியாது, 3ஆம் சங்கம் எங்க இருக்கு தெரியாது. இன்றைய முதல் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். தவிர பிளேஸ் தான் தெரியாது. ஆனா 4ஆம் சங்கம் எங்க கூட்டினாங்க, யாரோட செலவுல கூட்டினாங்க, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அவன் படிக்க மாட்டோம். அதை பத்தி எந்த புக்ல இவரை பத்திலாம் ஒரு பக்கம் ஒரு பாடமே கொடுத்துருக்கணும். அவர்லாம் இன்னைக்கு நம்ம வாவுசி வாவுசி வாவுசின்னு கத்துறோமே, அவர்லாம் இன்னைக்கு வாவுசி ஒன்றும் கிடையாது. செல்லா காசு இவரெல்லாம் யாரு கிடையாது. தமிழ் படிச்சிருக்க 4ஆம் தமிழ் சங்கம் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க. ஆனாலும் வஉசியை பத்தி படிக்கிற நம்ம, பாண்டித்துறை தேவர் பத்தி படிக்கிற நம்ம, உவேசாவும் ஒரு காசு கொடுத்து படிக்கிற நம்ம, அவரை பத்தி பெருமையா உவேசாவுக்கு காசு கொடுத்தது யார் தான்? இவர் தமிழ் தாத்தன் பெருமை பீத்திக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம இவரை பத்தி என்ன பண்றது இல்ல, படிக்கிறது கிடையாது. கம்பெனியில் சங்கம் அமைத்து அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். இவங்க எல்லாமே பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துறை தேவர் அக்கம்பெனியின் தலைவர் ஆனார். அப்போ சுதேச கம்பெனியோட தலைவர் யார் கிடையாது? வஉசி கிடையாது. யார் தலைவர்? பாண்டித்துறை தேவர். இக்கம்பெனி யார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக உன் துறைமுகம் வந்தடைஞ்சுன்னா தண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணாரு? தென்னாட்டு துறைமுகமே தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதன் செயலாளராக, ரொம்ப முக்கியம், அதன் செயலாளராக அமைந்து பணி செய்யும் பேர் எனக்கு கிடைத்தது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த குரூப் 4 எதிர்பார்க்கலாம். நீங்க ஏதோ ஒரு லைன்ல இருந்து முடிச்சிருவீங்க, ஆனா அதை வச்சா ட்விஸ்டே கேட்பாங்க. சுதேச கப்பலோட தலைவர் யாரு தான்? பாண்டித்துறை தேவர் தான். செயலாளர் தான் யாரு? வஉசி. பணி செய்யும் பேர் எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைவற்றினர். சுதேச கம்பெனி வேலை நின்றும் நான் விலக்கி கொண்ட அதாவது நான் விலகிட்டேனா, அது நான் விலகிட்டேனா 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாய். 100,000 புரிஞ்சுக்கோங்க. 100 × 1000 எவ்வளவு வருது? 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் என்னமா? என்னப்பா 100,000 என்னப்பா அது? 1,00,000 90,000 90,000 சொல்லுங்க.
அப்ப 90,000க்கு மேல ஒரு 10,000 போட்டா 1 லட்சம் தானே? எஸ் மேம். என்னப்பா மேக்ஸ் நான் தான் வரணும் போலயே நீ பண்றதெல்லாம் பார்த்தா. 1,00,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த வேலை நீ விலகிட்டீங்கன்னா 1 லட்சம். மேம் வாங்க மேம். ஆனாலும் ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே வந்துடுறாங்க. எங்கடா பாயிண்ட் வரைக்கும் பாக்குறது, வாங்க வாங்க. நாங்க ரெடி மேம். 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனுற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். பரங்கியர் ஆளுமை துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணி இருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. எதனால் அடிமையாவே இருந்தாங்க? இவனை எதிர்த்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களை அசைக்கவே முடியாது. ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது. சர்வ வல்லமைனா எல்லாத்துக்கும் தாண்டி அவங்க தான் மேல கடவுள் மாதிரி. சர்வ வல்லமை, அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் பொதுமக்கள் எண்ணி இருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? மாசமா இருக்க பொண்ணு யூஸ் பண்ணுவாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும். ஆள் கூட்டிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டா இருக்கும். மூஞ்சும் வயிறும் கையும். ஆமா தானே? ஒவ்வொரு நாளும் கொஞ்சமா எடை கூட எடை ஏறிட்டே இருப்பாங்க. வயிறு டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படியே பெருசாயிட்டே இருக்கும். அது மாதிரி டெய்லியும் அடிமைத்தனம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. மக்களிடையே வளர்ந்தது. துரைத்தனரார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சாலமிட்டும், புத்தி புத்தி என்று வாய் பொத்தி பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போட்டும் போலி அறிஞர் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் மாட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திரம் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கா? இது ஒண்ணு மட்டும் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விட்டுரு. சரி விட்டுரு. கொஞ்ச நேரம் வெளியே போய் வாழ்ந்து விடுவோம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்கக்கடலில் பிறந்தது. வங்கக்கடல் என்ன அர்த்தம்? யார் சொன்ன வந்தே மாதரம்? வங்கச்சிங்கம் யாரு? வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்கக்கடலிலே வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கனல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை தின்னே தீருவேன் என்றேன். இதான் ஷாக்கிட்டு. எஸ் மேம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை தின்றே தீருவேன். தின்றே தீருவேன் அப்படின்னா தின்றது என்ன அர்த்தம்? திலகர் மேம். என்ன மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க? எதுக்குமா? புறநானூறு பாட்டு பண்ணீங்க. அப்ப யாரும் பாட்ட கவனிக்கல. சரி வாங்க வாங்க வாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் சொன்னது திலகரு. அதை தின்னே தீர்வேன் நம்ம ஷாக்கி வச்சுப்போம் என்று வடநாட்டில் மார்த்தட்டி நின்றார் மராட்டி வீரர் ஒருவர். அதான் வடநாட்டுல தானே வாய்ப்புட்டு போடப்பட்டது திலகருக்கு. வட திங்கணும்னு பார்த்திருப்போம். அவரே பாரத நாடு போற்றும் பால கங்காதார திலகர். தென்னாட்டிலே தோன்றியவர், நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் பாரத தாயை கண்டிப்பா கேட்பாங்க இந்த எக்ஸாம்ல. வந்தே மாதரம் என்போம் எங்கள் பாரத தாயை வணங்குவோம் என்போம். வந்தே மாதரம்னு யாருப்பா சொன்னது? வந்தே மாதரம்னு யாரப்பா வணங்குறது? வந்தே மாதரம் சொல்லி யாரப்பா வணங்குறது? வந்தே மாதரம்னு சொல்லி யாருப்பா வணங்குறது? ஆக்சுவலா வந்தே மாதரம்னா தாயை வணங்குறதுன்னு அர்த்தமா. வந்தே மாதரம்னா தாயை வணங்குறதுன்னு அர்த்தமா. இந்த லூசு பையனுக்கு தெரியல பிரிட்டிஷ்காரனுக்கு. காந்தியை கடுப்பேத்தலாம் நினைச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, வந்தே மாதரம் இங்க வா,
வந்தே மாதரம் இங்க சாப்பிடு. ஏய் ஷிட் வந்தே மாதரம். ஏய் எயிட் வந்தே மாதரம் அப்படின்னா காந்தி சிரிச்சுட்டே இருந்தாராம். காந்தியை பார்த்து கேட்கலாம் பிரிட்டிஷ்காரன். டேய் அவனுக்கு வெக்கமாவே இல்லையா? நான் தான் வந்தே மாதரம் வா வந்தே மாதரம் போங்கிறனே. அது சிரிச்சுட்டே இருக்க. வந்தே மாதரம் ஒன்னு ஆறு தானே. அது சொன்னதான் எங்களாம் டென்ஷன் ஆகுது. அதே சொல்லி ஒரு நாயை வச்சு கூப்பிடுறோம் ஏன் டென்ஷன் ஆக மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு சிரிச்சுட்டே. லூசுப்புல வந்தே மாதரம்னா என்னது? தாயை வணங்குறேன்னு அர்த்தம். உன் தாய் ஒரு நாய் நினைக்கும் போது எனக்கு கவலையா வரும் சிரிப்பா இருக்குன்றாரு. வந்தே மாதரம் என்ன அர்த்தம்? தாயை வணங்குகிறேன்னு அர்த்தம். அதனால அந்த பாடல் எழுதியிருக்காரு. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம். இந்த இடத்துல மாநிலம்னா தமிழ்நாடு கிடையாது. மாநிலம் இந்தியா ஃபுல்லா. புரிகிறதா? அந்த இடத்துல மாநிலம் மா உருச்சொற்றுடர் மாநிலம் இந்தியாவை சொல்றாங்கன்னு அர்த்தம். புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளின் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா? எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று. என் மீது பல வகையான குற்றம் சாடிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை. இந்த இடத்துல தீவாந்திரம் அப்படின்றது ஆயுள். இரட்டை ஆயுள் தண்டனை. ஆயுள்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்? 20 வருஷம். அப்ப இரட்டை ஆயுள் தண்டனைனா 40 வருஷம். வெரி குட். இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது. ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருத்த செய்த பணிகள் எல்லாம் என் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேன். செல்வ செழுத்துறையே சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணி இட்டவர் பலர். அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? வாயை மூடு. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னனுக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் என் நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டிதுரையோடு உறவு கொண்டு தமிழ் நூலை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை. தமிழ் நூல் கற்றா என்னைக்குமே நன்மைதான்றாரு. சிறைச்சாலையில் செக்கெழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் என்றோ. கைத்தொல் உரிய கடும்பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ் என்றோ. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் மறந்தேன். என்ன லைன் பாருங்க, எழுதியிருக்காரு மனுஷன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூலில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழ்ல மொழிபெயர்த்து ரொம்ப முக்கியம். இது மட்டும் தான் முக்கியம். ஆலனோட நூல் இது. ஆலன் எழுதினத இன்னும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. மனம் போல் யாழ் மனசு போல வவுறு நல்லா திங்கும். யாழ் மனசு போலதான் வவுறு. வவுறுனா வாவூசி வவுறு. என் ஆளு மனசு போலயே வவுறு இருக்கு பாரு. வாழ்வு இருக்குன்னு சொல்லாம வவுறு இருக்குன்னு போகணும். என் ஆளு மனசு போலயே வவுறு இருக்கு. மனசு பெருசு வயிறும் பெருசு அப்படின்ற மாதிரி எழுதியாச்சா? இவர் மெய்யறிவு மெய்யறம் அவர் நூலில் இயற்றிருக்காரு. மெய்யறிவு மெய்யறம் அப்படி நூலில் எழுதியிருக்காரு. இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன்.
சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே காலம் கடிந்து சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. என் நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. பாரத நாட்டிலே பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இது எங்க பார்த்தோம்? நேத்து குற்றாலம் வச்சு பார்க்கல? எஸ் மேம். ஓட காண்பது பூமுனர் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். அதான் இங்க எப்படி பாக்கிருக்காரு, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விற்று அகன்றார் வீர சிதம்பரனார். இந்த கற்பனை ஏஐ டெக்னாலஜில யார் கொண்டு வந்தது? ராப்பி சேதுப்புள்ளி எழுதுனது. அதனாலதான் நம்ம தலைவர் என்னன்னு சொல்றோம், சொல்லின் செல்வர்னு சொல்றோம். ஆக்சுவலா ஒவ்வொரு லைன் எப்படி இருந்துச்சு? செம்மையா சூப்பரா இருந்துச்சுல்ல? அப்படி எழுதுறது ஃபர்ஸ்ட் டோன்ல கேட்கும்போது செம்மையா இருந்தது மேம். சொல் உருட்டுங்க. உங்க அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க, நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் 5 ஸ்டார் சாக்லேட். சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் இன்னும் வந்து அனுமன். சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் அப்படின்னா அனுமன். அரசியல்ல சொல்லின் செல்வன் யாருன்னா ஈவிகே சம்பத்து. ஈவிகே சம்பத். எழுதியாச்சா? எழுதியாச்சு மேம். நெக்ஸ்ட் போலாமா? தமிழ் இன்பம் நேத்தையே பார்த்திருப்போம். டபுள் ஃபேஸ் சீரியல் குடிச்சா இன்பமா இருக்கும். ராப்பிச்சுக்காரனுக்கு டபுள் ஃபேஸ் சீரியல் குடிச்சா இன்பமா இருக்கும். ராப்பிச்சுக்காரனா ராப்பி சேதுப்பிள்ளை. டபுள் ஃபேஸ் சிகரெட் குடிச்சா அப்படின்னா 1955 டபுள் ஃபேஸ் சிகரெட் குடிச்சா இன்பமா இருக்கும்னா தமிழ் இன்பம். ராப்பிச்சுக்காரனுக்கு டபுள் ஃபேஸ் சிகரெட் குடிச்சா இன்பமா இருக்கும். எழுதியாச்சா? அம்மா இப்ப எங்க போனா பிச்சுக்காரங்க தெரியுதா? பீச்சுக்கு போனா லவ்வர்ஸ் பாவம் பேச முடியல, ஆத்தங்கரைக்கு போனா பேச முடியல, எங்கேயாவது விருந்து வச்சா கூட அங்க வந்து நின்னுக்கிறாங்க அம்மா தாயேன்னு. சரி மேடை பேச்சு வைக்கலாம், மாநாடு போடலாம்னாலும் அங்கே வந்து நிக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா எங்க இருந்தாலும் அங்க வந்து நிக்கிறத? எஸ் மேம். ராபிச்சுக்காரன் எங்கெல்லாம் இருப்பாங்க? ஆத்தங்கரையில, கடற்கரையில, எங்கேயாவது விருந்து வச்சாங்கன்னா, மேடை பேச்சுகள்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு ஷார்ட்கட். ஊரும் பேரும் ராப்பி சேதுப்பிள்ளை பாத்துட்டுமா? ராப்பிச்சுக்காரனுக்கு ஊரும் இல்ல பேரும் இல்லாம தானே ஊர் பேர் தெரியாது. ராப்பிச்சுக்காரன் ராப்பிச்சுக்காரன் ஊரும் இல்ல பேரும் இல்லைன்னு பாத்துருப்போம். எஸ் மேம். இதோட எது முடிந்து விட்டது? இதோட எது முடிந்து விட்டது? 7th முதல் பருவம் முடிஞ்சது. நான் ஏன் இதுல இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னா, 7th 3வது இயர்ல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் எடுக்க முடிவு பண்ண எங்கதான் அப்பா கை வைப்பாங்க? அது இல்ல. 3வது இயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவர் பாடத்துல வந்து ஏதாவது இருக்கும், அவங்க கை அரிக்கும் போல தேவர் பாடத்துல வந்து கொஸ்டின் எடுத்தே ஆகணும். அதனால 7வது இருந்து கொஸ்டின் கேட்டா ஃபர்ஸ்ட் எங்கதான் கை வைப்பாங்க? 3வது இயர்ல. அதனாலதான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் பண்ணி எப்பவுமே 2 இயர் முடிச்சிருவோம், ஒரு டேர்மே முடிச்சிருவோம். இதை ஒரு இயலே இவ்வளவு தூரம் நடத்துறாங்கன்னா அது காரணம் என்ன? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் வீடியோ சென்ட் பண்றேன், அதையும் தயவு செய்து பாத்துருங்க. அதாவது 4வது இயர் மட்டும் பாத்துருங்க. புரியுதா? நாளைக்கு என்ன எக்ஸாம் நடக்க போகுதுங்க மேம்? கோர்ட் எக்ஸாமா? கோர்ட் எக்ஸாம். ஓ, ஹைகோர்ட் எக்ஸாம்